கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட இந்த ஞாயிறு மாலையிலே இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் சியோன் எக்கால ஊழியங்கள் சார்பாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்றும் கூட நாம் இந்த ஒரு தொடர் வேதாகம வகுப்புக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்துவினுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அனைவரும் இந்த ஒரு கூடுகைக்கு முன்பாக கடந்து செல்வதற்கு முன்பாக எழுந்திருந்து கண்களை மூடி ஒரு ஜெபத்துடனே கூட ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றும் கூட நம் மத்தியிலே இந்த ஒரு கூடுகைக்கு துவக்க ஜெபத்தை எடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் டேவிட் பிரேம் அவர்களை அன்புடன் கேட்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்துகிற எங்கள் ஒன்றான மெய்தேவனே, அப்பா தேவரீர், உங்களுக்கே கனம், மகிமை, துதிகள், சோஸ்திரங்கள் சதா காலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எடுக்கிறோம். அப்பா இதோ அப்பா, இது மட்டுமாய் தேவரீர், நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களையும் மீறுதலையும் கூட அப்பா ஒரு விஷயம் மன்னித்து இந்த ஒரு நாளை கூட எங்களை தயவாக காண செய்து இந்த ஒரு நேரத்தில் கூட தேவரீர் எங்களை சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட்டி இதோ அப்பா இந்த ஒரு நேரத்திலையும் உங்களுடைய மாபெரும் சத்தியங்களை எங்களுக்காக வெளிப்படுத்தி வருவதற்காக தேவரீர் உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் எடுக்கிறோம். அப்பா இதோப்பா நாங்கள் கேட்குற சத்தியங்களை தேவரீர் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதுக்கேற்றபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்பொருத்தி கொண்டு அதுக்கேற்ற கிரியைகளை நாங்கள் அனுதினமும் செய்யக்கூட தேவரீர் எங்களுக்கு தேவையான பரிசுத்தாவியை அதிகமாக கொடுத்து வழிநடத்துமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா இதோப்பா இந்த தொடர்ந்து வாரம் நடக்கிற இந்த ஒரு வகுப்புகளை கூட தேவரீர் இதோ உங்களுடைய பாதத்திலே வைக்கிறோம். இதோ அதை கூட தேவரீர் நீர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தி தருமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா இதோப்பா மீதி இருக்க காலங்களை உங்களுடைய பாதத்திலே வைக்கிறோம். பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இந்த ஒரு சிறிய விண்ணப்பங்களை எங்களுடைய ராஜாவும் குருவும் போதகரும் எங்களை மீட்டெடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய இனிய நாமத்திலே மிக மனம் தாழ்த்தி கெஞ்சி மன்றாடுகிறோம். என்றென்றும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் 2 வாரங்கள் இந்த தொடர் வேதாகம வகுப்புகளை முடிச்சிட்டோம். ஸோ முதலாவது அந்த ஒரு நாளில் கூட நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நடந்து கொண்டிருக்கும் கடைசி கால வேதாகம தீர்க்க தரிசன செய்தி, இஸ்ரேலும் கடைசி கால தீர்க்க தரிசனங்களும் அப்படிங்கிற அடிப்படையில் முதலாவது பாடம் நாம் கவனிச்சிருப்போம். வேதாகமத்தில் இஸ்ரேல் தீர்க்க தேசத்தை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு, நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த தீர்க்க தரிசனம் நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத கூட வசனத்தின் அடிப்படையில் ரொம்ப அழகாக பார்த்தோம் முதலாவது வகுப்பில். கடந்த வாரம் கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வேதாகமத்தில் நம்ம படித்த விஷயங்கள் புரிஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்பொழுது கூட என்ன பதில் சொன்னோம் நிறைய பேர் நம்ம மத்தியில் கூட அப்படின்னா, எல்லா விஷயங்களும் புரியல அப்படின்னு சொல்லி கூட பதில் சொல்லியிருந்தோம். ஸோ அதை விளக்கும் வண்ணமாக கடந்த வாரத்துலேருந்து என்ன நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அதில் கூட நம்ம போன வாரம் ஃபுல்லாக எல்லா வழிமுறைகளையும் பார்த்துட்டோமா அப்படின்னு கேட்டுட்டா பதில் என்ன? இல்லைங்களா? எத்தனை மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம் போன வாரம்? நம்ம கூட 3 மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இன்றும் கூட அந்த ஒரு பாடத்தினுடைய தொடர்ச்சியாக வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி பாகம் 2 அந்த ஒரு பாகத்திலேருந்து கூட நாம் இன்னும் அநேக கேள்விகள் நம்ம மத்தியில் இருந்திருந்தாலும் அதுக்குண்டான பதில்களை கூட இந்த ஒரு பாடத்தில் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றும் இந்த தேவ நற்செய்தியை நமக்கு பகிர்ந்தளிக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் ரூபன் சக்கரவர்த்தி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், எல்லாரும் நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸை சைலண்டில் கூட நம்ம போட்டுடலாம், மீட்டிங்க்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் இந்த வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு என்று கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்பேற்படான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மீண்டுமாக நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாள் இந்த ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம்னு பார்க்க போகிறோம். ஸோ என்ன தலைப்பில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கடந்த வாரம்? வேதாகமத்தை முறையாக
கற்பது எப்படி அப்படின்ற ஒரு தலைப்பில் முதல் பாகம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ எத்தனாவது பாகம் நம்ம போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2வது பாகத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், கடந்து போகிறோம். ஸோ நமக்கு நல்லா தெரியும், நம்ம இந்த ஒரு தீர்க்க தரிசனத்துடைய பாடத்தை மையமாக வச்சு தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த தொடர் பாடங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா, வாரம் நம்ம பார்க்குற அந்த ஒரு தொடர் பாடத்துக்கு ஒரு ஆதாரமான வசனத்தை மையமாக வச்சு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த வசனம்? இந்த கண்டினியூ கிளாஸஸ் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இது பார்க்கறதுக்கு ஒரு மையமான ஒரு வசனத்தை மைய வச்சு தான் நம்ம இந்த பாடத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ ஏன் இந்த ஒரு வசனம் நம்ம மையமாக வச்சு பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை கேட்க கேட்க சத்தியம் நம்மளை என்ன பண்ணுது, விடுதலையாக்குது. எதிலிருந்து விடுதலையாக்குது? பாவத்திலிருந்து விடுதலையாக்கு. அடுத்தது பொய்யிலிருந்து விடுதலையாக்குது. அப்படின்னா இது வரைக்கும் நம்ம நினைச்சிருந்த ஒரு விஷயம், பட் சத்தியத்தை கேட்க கேட்க என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது சரியான ஒரு சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணுது, வழி நடந்து நம்ம பார்க்குறோம். அது போன வாரம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போன வாரமே 3 டாபிக் நம்ம பார்க்கும்போது அதிலே நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கும் பார்த்து நமக்கு தெளிவாக இருக்குன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்போ சத்தியத்தை படிக்கணும் அப்படின்னா அது எங்கே இருக்குது? சத்தியம் எங்கே இருக்குது? பைபிள் இருக்குது. அப்படின்னா பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். கரெக்டா? அதான் நம்ம வசனம் வாசிச்சோம்ல, ஆராய்ந்து பார்க்கணும். அப்படின்னா வேத வசனத்தில் பைபிள் இருக்கக்கூடிய வசனங்கள் இருக்கக்கூடிய சத்தியத்தை என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் ஆராய்ந்து பார்க்கணும்? அப்படியே எடுத்து படிக்கலாம்ல, ஏன் ஆராய்ந்து பார்க்கணும் வேத வசனத்தை? வெரி குட் சிஸ்டர், ஆராய்ந்து பார்த்து தான் புரியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன் ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு அப்படின்னா, ரிசர்ச் பண்ண சொல்றாரு, தேட சொல்றாரு. ஏன் தேட சொல்றாரு அப்படின்னா, தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், நம்ம உள்ளர வசனத்தை ஆர்டர் என்ன பண்ணல, வைக்கல. எப்படி வச்சிருக்கிறாரு? வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 34:16 வசனம். ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிற்று. அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும், வசனங்கள் எல்லாமே இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படி தேவன் வச்சிருக்கிறதுனால இதை படிக்கக்கூடிய நம்ம அதுக்கு ஒரு ஜோடி வசனம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு படிச்சாதான் அதில் இருக்கக்கூடிய ஆழமான சத்தியத்தை என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். போன வாரம் ஜோடி வசனத்தெல்லாம் கண்டுபிடிச்சு பார்த்தோமா, பார்க்கும்போது அதனுடைய ஆழமான வசனங்களை புரிஞ்சுச்சா? ஸோ அதே அடிப்படையில் இந்த ஒரு வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படின்ற தலைப்பில் இப்போ எத்தனாவது பாகத்துக்குள்ளே போகிறோம், நம்ம 2வது பாகத்துக்குள்ளே போகிறோம். அப்படின்னா கடந்த வாரமே பிரதர்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் எழுதப்பட்ட வசனங்கள் பல மெத்தட்ஸில் எழுதியிருக்கிறார் தேவன். ஒரே மாதிரி படித்தா என்ன பண்ண புரியாது. எந்தெந்த மெத்தடில் தேவன் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறாரோ அந்த மெத்தடில் அந்த வசனத்தை போய் படித்தாதான் அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன ஆகும் நமக்கு புரியும். ஸோ அப்படின்னா என்னென்ன மெத்தடில் எழுதியிருக்கிறார், இந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன, ஒரே தலைப்பின் கீழ் படிப்பது. அடுத்தது இருக்கு ஸோ கருப்பொருளை அறிந்து படிப்பது. அடுத்தது ஊமை பாஷையில் எழுதிருக்குது, அதை எப்படி படிக்கணும். அதே நேரத்தில் அடையாள பாஷையில் படிப்பது. அடுத்தது நிழலும் பொருளும். நிழல் இருக்கு, அதனுடைய பொருள் நம்ம இருக்கோம் எழுதியிருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம பைபிளில் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதையும் நம்ம பார்க்கணும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசன பாஷையில் படிப்பது. நிறைய வசனங்கள் எப்படி இருக்கு பைபிளில், தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கு இல்லைங்களா, அந்த தீர்க்க தரிசன வசனங்களை எப்படி படிக்கணும், அந்த மெத்தட் நம்ம தெரிஞ்சாதான் அந்த வசனத்தை என்ன பண்ணணும் புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது கடைசியா காலங்களை மையமாக வைத்து. அப்படின்னா ஒரு வசனத்தை நம்ம எடுத்து படிக்கும்போது இந்த 7 மெத்தட்ல ஏதோ ஒரு மெத்தட்ல என்ன பண்ணிருப்பார் தேவன் புரிய வைக்கிறதுக்கு வச்சிருப்பார். அப்ப நம்ம எடுத்து படிக்கும்போது இந்த 7 மெத்தட்ல எந்த மெத்தடில் அதை பயன்படுத்தி படிச்சா தேவன் வச்சிருக்கிற விளக்கத்தை கண்டுபிடிக்குமோ அந்த மெத்தடில் போகணும். அதுக்கு தான் போன வாரமும் நம்ம பார்த்துருப்போம், 3 தலைப்பில் பார்த்துருப்போம். அந்த மெத்தடில் போகும்போது புரிஞ்சிச்சா, நமக்கு புரிஞ்சு. அப்படி நான் 3 பார்த்துட்டோம். இப்போ எத்தனை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய பகுதியை பார்க்க போகிறோம். ஸோ அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த தலைப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த வாரம் பார்த்த அந்த 3 தலைப்பை நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரே தலைப்பின் கீழ் படிக்கிறது அப்படின்னா, ஒரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்புக்குள்ள இருக்கிற வசனங்கள் எங்கெங்கெல்லாம் பைபிள் இருக்குதோ அதெல்லாம் சேகரித்து பார்க்கும்போது அதில் ஆழமான சத்தியத்தை தேவன் வச்சிருக்குது என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா அதுக்குன்னு யாரை தலைப்பா எடுத்தோம் போன வாரம், யாரையே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் அப்படின்ற ஒரு தலைப்பை எடுத்து ஆராய்ச்சி பண்ணோமா, பண்ணும்போது என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டோம், என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டோம் போன வாரம்?
ஆதாம் சாப்பிடும் நாள்ல சாகவே சாவாயின்னு சொன்னாரு, அன்னைக்கு செத்தாரா அப்படின்னு ஒரு கேள்வியோட, ஆதாமுடைய கேள்வியோட போகும்போது வசனங்கள் தேடணுமா? வசனங்கள் தேடும்போது எங்கெங்க இருந்துச்சு எல்லா வசனம் தேடி பார்த்தா எல்லா வசனத்தையும் சேகரித்து வச்சு படித்து பார்க்கும்போது அங்கே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு, ஆதியாகமத்தில் இருக்கிற கேள்விக்கு பதில் எங்கே வச்சிருக்கிறாருங்க? பேதுருவில் வச்சிருக்கிறார். கரெக்டுங்களா? அப்படின்னா ஏன் ஏன் ஆதாம் சாப்பிட்ட அந்த நாளில் சாகலை? வெரி குட், வெரி குட்மா. அப்படின்னா கடவுளுக்கு ஒரு நாள் 1000 வருஷம். அப்படின்னா ஆதாம் இந்த கனியை சாப்பிட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செத்துருவீங்க. அப்படி நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம். ஆண்டவர் சொல்றாரு சாப்பிடும் நாள்ல செத்துருவீங்க. அப்படின்னா கிறிஸ்துவோட பார்வையில 1000 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிருந்தீங்க? செத்துருவீங்க. அப்படின்னா ஒரு நாளுக்குள்ள நீங்க செத்துருவீங்க சொன்னார். அதே மாதிரி ஆதாமுடைய ஆயுசு நாட்கள் 930. அதிகப்படியா வாழ்ந்தது யாருங்க? மெத்துசாலா. இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சுமா? ஸோ அடுத்தது ரெண்டாவது, கருப்பொருளை அறிந்து படித்தல். எந்த வசனம் பார்த்தோம்? எப்பவுமே தெரிஞ்ச வசனம், அடிக்கடி எடுத்து படிக்கிற வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனத்தை போன வாரத்துக்கு முன்னாடி படிச்சதுக்கும் போன வாரம் படிச்சதுக்கும் வித்தியாசம் இருந்துச்சா? அப்படின்னா இரவும் பகலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு தெளிவாக தெரியும் 24 hours வேதத்தில் தியானம் இருக்க முடியாது. அப்படின்னா இரவுன்னா என்ன, பகல் என்ன? இரவுன்னா எதை இடையிலப்படுத்துது? துன்பமான காலப்பகுதி. பகல்னா இன்பமான காலப்பகுதி. அப்படின்னா துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் யார் தேவனுடைய வசனத்தில் பிரியமா இருக்கிறாங்களோ அவங்க தான் யாரு? பாக்கியம். ஆனால் இது தெரியாம நம்ம மனப்பாடமாக சொல்லிட்டு இருந்த வசனம் இது. ஆனால் அது சொல்லிட்டு இருந்தோம் தவிர அதில் இருக்கிற ஆழமான சத்தியத்தை என்ன பண்ணல, தெரிஞ்சுக்கல. எத்தனை வருஷம் நமக்கு பைபிள் கையில் வச்சுட்டு வசனத்தை படிச்சிருந்தாலும் தெரியாது. ஆனால் தேவன் எழுதியிருக்கிற மெத்தடில் போய் படிக்கும்போது தான் அது விளக்கத்தை நான் பார்த்தோம். அடுத்தது, உள்ளவன் எவனோ இல்லாதவன் எவனோ. அதனுடைய அர்த்தம் உள்ளவனா எது உள்ளவன்? காசு உள்ளவனா? இல்லை, எது உள்ளவன்? காது உள்ளவன். எந்த காது? கேட்கக்கூடிய ஆர்வம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாராமா? இன்னும் அதிகமாக கொடுப்பாராமா. அப்படின்னா கேட்கக்கூடிய ஆர்வம் நமக்கு இருக்கா? இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறோம்? இன்னைக்கு வந்திருக்கிறோம். இப்போ என்ன கொடுப்பாரு? அதிகமாக கேட்கறதுக்கு ஆர்வம் இருந்ததுனால தான் வந்திருக்கிறோம். வந்திருக்கிற நமக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அதுதான் அந்த வசனம் சொல்லியிருக்காரு நம்முடைய ஆண்டவர். அப்படின்னா அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஓமை பார்த்தோம். ஓமையில எதை பார்த்தோம்? நுழையுமா? ஊசின் காதில் ஒட்டகம் நுழையுமா நுழையாதா? நுழையுமா நுழையாதா? இந்த ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையாது. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார் பார்த்தீங்களா, ஊசியின் காது. எந்த ஊசியின் காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருசலேம் இருக்கிற 12 வாசல்ல ஊசி வாசல். அந்த வாசல் வழி எது நுழையும்? ஒட்டகம் நுழையும். அந்த ஒட்டகம் எப்படி நுழையுதோ அது மாதிரி தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு சொல்றாருன்னா அந்த ஒட்டகம் எப்படி நுழைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப டஃப்பு. ஆனால் என்ன பண்ண முடியும்? நுழைய முடியும். ஆனால் அந்த மாதிரி நம்ம நுழையணும்னா எதெல்லாம் இழக்கணுன்றத போன வாரம் மிகப்பெரிய பாடம் கொடுத்தாரா தேவன். ஸோ அப்படின்னா இந்த ஒரு 3 விஷயத்தை நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ எதுக்குள்ளே போகலாம்? ஒரு வசனத்துக்குள்ளே போகலாம். எந்த வசனம்? பிரதர் ஒரு கேள்வி வச்சாரா போன வாரம்? என்ன கேள்வி வச்சாருங்க? உன் குழந்தையை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இந்த வசனத்தை ஒரு கேள்வியோட பிரதர் என்ன பண்ணிடுவோம் முடிச்சிருப்பார் போன வாரம். இப்போ நம்முடைய கேள்வி, அதே கேள்வியோடு இப்போ ஆரம்பிக்கலாம். நம்மளாம் எத்தனை பேர் பாக்கியவான்கள் ஆகிறதுக்கு ரெடி? நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களாம் பார்க்குறாங்க, நம்ம பேரண்ட்ஸை கையை வேற தூக்குறாங்க. எத்தனை பேர் பாக்கியவான்கள் ஆகிறதுக்கு ரெடி? நம்மளாம் ரெடி இல்லையா? என்ன பண்ணணும் இப்போ? நம்ம வீட்டில் பசங்க இருக்காங்க இல்லைங்களா, நமக்கு பிடிச்ச பிள்ளைகளை எடுத்துன்னு போயிட்டு கல்லின் மேலே மோதி அடிச்சா என்ன ஆகிடும்? அந்த குழந்தை செத்துரும். அப்படி யார் சாகடிக்கிறாங்களோ அவங்க யாராமா? பாக்கியவான்களாம். ரெடியா? ரெடியா? அப்படின்னா இந்த வசனத்தை ஆக்சுவலாக இந்த வசனத்தினுடைய விளக்கம் தெரியாதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படியே. இப்போ இந்த வசனத்தை ஒரு ஒரு கடவுள் அறியாத ஒரு மற்ற மதத்தார் யாராச்சும் எடுத்து படிச்சுட்டு என்ன கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு? என்னங்க உங்க கடவுள் இவ்வளோ கொடூரமா இருக்கிறாரு,
அன்பே இல்லை, அன்பான கடவுள் சொன்னீங்க, இரக்கமுள்ள கடவுள் நீங்க என்ன இப்படி கேட்கிறாரு? ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம மற்றவங்களுக்கு எப்படி பைபிள் படிக்க சொல்லி கொடுக்குறோம்? நம்ம பைபிளை மற்றவங்களுக்கு எப்படி படிக்க சொல்கிறோம்? ஆதி அமத்தில் படிக்க சொல்கிறோமா? அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு, தேவனே இன்னைக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுங்க அப்படின்னு கண்ணை மூடி திறக்கும்போது சென்ட்ரலாக திறக்கும்போது இதுதான் வரும், சங்கீதம் தான் வரும். சந்தோஷம் வந்தா சங்கீதம் படியும், கரெக்டுங்களா? அப்படி கண்ணை திறந்து படிக்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு புதுசாக திருமணமான ஒரு தம்பதி குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, நம்மகிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கு உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் நம்ம சொல்லுவோம். சொன்ன அந்த ஒரு விசுவாச அடிப்பில் வந்து பைபிளை திறந்து படிக்கிறாங்க, இந்த வசனம் வருதுன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? எவ்வளோ கடினமாக இருக்கும். கேள்வி கேட்பாங்களா இல்லை நம்மளை பார்த்து? நீங்கள் தான் சொன்னீங்க பைபிள் படிக்க சொல்லி, பைபிளை திறந்து படித்தா என்ன பண்ணுது இந்த வசனம், இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டால் என்ன சொல்லணும்? நம்ம விளக்கம் சொல்லணுமா தெரியாதுன்னு சொல்லணுமா? விளக்கம் சொல்லணும். தெரியாதுன்னு சொன்னால் அவங்க நம்மளை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ தூரம் என்ன வந்து ஏசுக்கு சேர்த்துக்கு சொன்னீங்க, உங்களுக்கே தெரியல அப்படின்னா எப்படி நம்மக்கிட்ட கேட்பாங்க? இப்போ யார் தெரிஞ்சுக்கணும்? நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்போ இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம இந்த பார்த்தோம், இந்த 7 தலைப்புகளில் ஃபர்ஸ்ட் 3 தலைப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் 3 தலைப்பு பார்த்தாச்சு. இப்போ எத்தனாவது தலைப்புக்குள்ள போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4வது தலைப்புக்குள்ள போகிறோம். 4வது தலைப்பு என்ன? அடையாள பாஷையில் படிப்பது. அப்படின்னா இந்த 4வது தலைப்பு அடையாள பாஷையில் படிக்கக்கூடிய இந்த தலைப்புக்குள்ளற எந்த வசனத்தை இப்போ நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை குறித்து பார்க்க போறோம். 137ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், மறுபடியும் வாசிங்க. 137ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். அப்படின்னா நம்மளால் பாக்கியவான்கள் ஆக முடியுமா? முடியாதா? ஆனா வசனத்தில் சொல்லியிருந்தா நம்ம என்ன ஆக முடியும்? பாக்கியவான்கள் ஆக முடியும். அப்படின்னா பாக்கியவான்கள் ஆகணும்னு விருப்பம் இருக்குது, ஆனா மேல இருக்கிற வார்த்தையை கீழ்ப்படி நினைச்சா என்ன ஆகுது? நமக்கு பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு ஒரு சந்தேகம் வருது. அப்படின்னா பாக்கியவான் ஆகணும்னா மேல இருக்கிறத கண்டிப்பா அப்படிதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். செய்யாம என்ன ஆக முடியாது? பாக்கியவான். அப்படின்னா நம்முடைய அன்பான தேவன், இரக்கமுள்ள தேவன் இந்த மாதிரியோட பிள்ளைகளை எடுத்து அடிச்சு சாகடிக்க சொல்வாரா? அப்படின்னா இதுக்கு என்னுடைய வேற ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? நம்ம இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற சத்தியத்தை எடுத்து உண்மையான சத்தியத்தை என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னா இப்ப என்னென்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, குழந்தைனா என்ன, கல்லுனா என்ன, அது மோதி அடிச்சா அந்த குழந்தை என்ன ஆயிடும்? கல்லுல மோதி அடிச்சா அந்த குழந்தை என்ன ஆயிடும்? செத்துரும். அப்படி சாகடிக்கிறவங்க பாக்கியவான் சொல்லியிருக்கு. அப்படின்னா நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னு கண்டுபிடிச்சா கண்டிப்பா நம்ம பாக்கியவான்கள் ஆகணும் தான். இதை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் குழந்தைனா என்னன்றதை நம்ம என்ன பண்ண ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் லிட்டரலா நம்முடைய பிள்ளைகளை எடுத்து போய் கல்லில் அடிக்க சொல்றாரா? அப்படின்னா இல்ல. அப்படின்னா யாரை இங்க குழந்தைகள் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா யாரை வேத வசனம் குழந்தைகள் சொல்லுது? அப்படின்னா ஒரு வசனம் இப்ப போடுறோம், இந்த வசனத்தை படிச்சு நீங்களே சொல்லுங்க. வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே. கரெக்டா? குழந்தையா இருக்கிறவங்க எதை குடிப்பாங்க? பால் குடிப்பாங்க. அப்படியே பால் குடிக்கிறவங்க எல்லாருமே யாராமா? குழந்தையாமா. இப்ப அந்த குழந்தை யாருன்னு இப்ப சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். இந்த ஒரு வசனத்துல பதில் இருக்கு, ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த வசனத்துல யாரை குழந்தைன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது? நீதியின் வசனத்தில் தெரியாமையா பழக்கமா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைனா எது குடிக்கும்? பால் குடிக்கும். அந்த மாதிரி நீதியின் வசனத்துல யாருக்கு பழக்கம் இல்லையோ அவங்களா யாராமா? அப்படின்னா நீதியின் வசனம் எது? பைபிள் இருக்கிற வசனம். பைபிள் இருக்கக்கூடிய வசனத்துக்கான விளக்கம் சரியா யாரால சொல்ல முடியலையோ, அதுல விளக்கத்தை சரியா யாரால தெரிஞ்சு கொள்ள முடியலையோ அவங்க எல்லாருமே எந்த கண்டிஷன்ல இருக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுது? குழந்தை இருக்கிற கண்டிஷன்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா யார் யார் வசனத்தில் இருக்கக்கூடிய விளக்கத்தை சரியா தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் குழந்தைகளா இருக்கிறோமா? அந்த குழந்தைகளா இருக்கிற எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு பாத்தீங்கன்னா, எதுதான் குடிச்சுன்னு இருக்கிறோமா? பால் தான் குடிச்சுனுக்குமா. எப்படி குழந்தை பால் குடிக்குமோ அந்த கண்டிஷன் எதுன்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா
எது சொல்றாரு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வசனத்துல சரியா விளக்கம் தெரியாம ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கண்டிஷன் நம்ம இருந்தா நம்ம எந்த கண்டிஷன்ல இருக்கிற வசனம் சொல்லுது, குழந்தைன்றது. அப்படின்னா நம்ம எல்லாருமே போதகர்ன்ற கண்டிஷன்ல இருக்கிறோமா, குழந்தைன்ற கண்டிஷன்ல இருக்கிறோமா? போதகரா குழந்தைகளா? அப்படின்னா ஃபர்ஸ்டே ஒரு கேள்வி கேட்டோம், அந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியுமா தெரியாதா? தெரியல. தெரியலன்னா நமக்கு வசனத்துல என்ன இல்லை, நமக்கு பழக்கம் இல்லை. நம்ம யாரு? குழந்தைகள். இப்போ குழந்தைகளா இருக்கிற நம்ம என்ன ஆகணும்? ஆக்சுவலா அப்போஸ்தலன் பவுல் நம்மளை பார்த்து, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தை பார்த்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, காலத்தை பாருங்க, நம்மளை பாருங்க, எப்படி இருக்குமாமா? வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 5:12 12ஆம் வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு. யாரு இப்ப இருக்கிற டைம், இப்ப இருக்கிற காலப்பகுதியை பார்த்தா நம்மளாம் எப்படி இருக்கணுமாமா? பைபிள் கையில் வச்சிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு. நம்ம இப்ப இருக்கிற டைமை பார்த்தா எப்படி இருக்கணும்? போதகர்களா இருக்கணும். அப்படின்னு அர்த்தம், சத்திய வசனத்தில் இருக்கிற விளக்கத்தை தெரிஞ்சு நல்ல மெச்சூர்டான கண்டிஷன்ல இருக்கணும். கரெக்டுங்களா? வேத வசனத்தில் இருக்கிற எல்லா விளக்கத்தை தெரிஞ்சு அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மெச்சூர்டான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களா இருக்கணும். ஆனா பைபிள் கையில் வச்சுட்டு நம்ம அப்படி இல்லாம எப்படி இருக்குமாமா? தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். என்ன கண்டிஷன்ல இருக்கோம் நம்ம எல்லாருமே? இந்த டைம்ல இருக்கிற காலப்பகுதியை பார்த்தா நல்ல சத்தியத்துல மெச்சூர்டான ஒரு கேரக்டர் காமிக்கிற, சத்தியத்துக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கணும். ஆனா இன்னி வரைக்கும் எப்படிதான் இருக்கிறோமா? சத்திய வசனத்துக்கு விளக்கம் தெரியாம ஒரு சரியான விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு கண்டிஷன்ல இருக்கிறோம்னா நம்ம எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்றாரு? குழந்தைன்னு. இப்போ ஓப்பனான ஒரு கொஸ்டின், மனத்தாழ்மை நம்ம ஒத்துக்கலாம். நம்ம எல்லாரும் எந்த கண்டிஷன்ல இருக்கிறோம்? நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருமே என்ன கண்டிஷன்ல இருக்கிறோம்? குழந்தைன்ற கண்டிஷன்ல இருக்கணும். ஆனா அப்போஸ்தலன் பவுல் அப்படிதான் இருக்கணும்னு விரும்புறாரா? இல்ல. குழந்தையா இருக்க வேண்டாம், காலத்தை பாருங்க. இந்த டைம்ல இன்னும் சத்திய வசனத்துக்கு விளக்கம் தெரியாம உக்காந்துட்டு இருக்கிற காலப்பகுதியில் இது. இந்த காலப்பகுதியை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சத்திய வசனத்துக்குள்ள இருக்கிற ஆழமான சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்துவுடைய குணலட்சணத்தை வளர்த்துக்கிற ஸ்தானத்துக்கு என்ன பண்ணிருக்கணும்? நம்ம வளர்ந்துருக்கணும். ஆனா அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், இப்ப குழந்தைகளா இருக்கிறோம். இப்ப குழந்தையா இருக்கு நம்மளை பார்த்து இன்னைக்கு என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே இவ்வளவு நாள் இருந்துட்டோம், இப்படியே இருந்துடலாமா? இதுக்கப்புறம் இப்ப என்ன ஆகணும்? வளரணும். எதுல வளரணும்? சத்திய வசனத்துல பழகணும், நல்லா மெச்சூர்ட் ஆகணும், பலமான ஆகாரத்தை சாப்பிட்ற அளவுக்கு வளரணும். அதுக்கு தான் இந்த வார கிளாஸ். இந்த வார கிளாஸ் வேற எதுக்கு இல்லை, நம்ம எதுல வரணும்? சத்தியத்துல வளர்ந்து நல்லா போதகர், அதாவது நல்ல மெச்சூர்டான கிறிஸ்தவர்கள் ஆகணும். அப்படின்னா இப்ப நம்ம எல்லாருமே எந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, குழந்தைன்ற கண்டிஷன்ல இருக்கு. கரெக்டா? இப்ப குழந்தைன்ற கண்டிஷன்ல இருக்கு நம்ம தான் குழந்தைன்ற கண்டிஷன். அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டார். இப்ப நம்மளை பிடிச்சி எதுல அடிக்கணுமா? கல்லுல மோதி அடிக்கணுமா? மோதி அடிச்சா நம்ம ஆயிடுவோம், செத்துருவோம். அப்படி பண்ணா யாராச்சும் ஒருத்தர் அந்த வேலையை பண்ணாங்கன்னா அவங்க யாராமா? பாக்கியவான்கள். அப்படின்னா குழந்தை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம எல்லாரும் யார் இப்போ? குழந்தைகளா இருக்கோம். சத்திய வசனத்துல பழகத்துக்கு வந்திருக்கிறோம். கரெக்டுங்களா? பழகத்தே இருந்துடலாமா? இல்ல, நல்லா மெச்சூர்ட் ஆகணும். அப்படின்னா இந்த குழந்தையா இருக்கிற நம்மளை யாரெல்லாம் குழந்தையா இருக்கிறோமோ பிடிச்சி எங்க அடிக்கணும்? கல்லுல அடிச்சு சாகடிக்கணும். அப்படின்னா இப்ப குழந்தை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்து எதை கண்டுபிடிக்கணும்? கல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா கல் எதை அடையாளப்படுத்தும்? யாரோ சொல்றீங்க சிஸ்டர், வெரி குட் சிஸ்டர். கல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானவர். வீடு கட்டுகிறால் உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு என்ன கல்லா இருக்கிறாருமா? தலைக்கல்லா இருக்கிறார். அப்படின்னா கல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்ற கல்லு மேல நம்மளை ஓங்கி அடிச்சா நம்ம என்ன ஆயிடுவோம்? செத்துருவோம். அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய குணலட்சணம் எவ்வளவு பெருசு. அப்பேற்பட்ட கல்லா இருக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய குணலட்சணத்தை பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? குழந்தையா இருக்கிறோம். அந்த குழந்தையா இருக்கிற நம்மள
கிறிஸ்துவுடைய உபதேசத்தை சத்தியத்தில் நல்லா பழகி 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 யார் மாதிரி நம்ம மாறணும்? கிறிஸ்து மாறி மாறி கிறிஸ்து என்கிற கண்மலையில ஓங்கி அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும்? அந்த குழந்தை செத்துரும் இல்லையா? அப்படின்னா யார் ஒருத்தர் சத்திய வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்களா இருக்கிறாங்களோ அவங்கள சத்தியத்தை சொல்லி சத்தியத்தில் வளர்த்து சத்தியத்தின் மூலமா கிறிஸ்துடைய குணலட்சணத்தை வளர்க்க வச்சு கிறிஸ்து மாறி சாக வச்சிரும்னு வச்சுங்க, நம்ம யாரா மாற முடியும்? யாரா மாற முடியும்? பாக்கியம். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 16:25 மத்தேயு 16:25 என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். யார் நிமித்தமாக? கிறிஸ்துவின் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் என்ன பண்ணுவாரம்மா? அதை கண்டடைவான். அப்படின்னா நம்ம எல்லாருமே குழந்தையா இருக்கிறோம். குழந்தையா இருக்கிற நம்ம இப்படியே இருக்கக்கூடாது. நம்மளை சத்தியத்தில் நல்லா வளர்ந்து கிறிஸ்துடைய சத்திய வசனத்துல வளர்ந்து குணலட்சணத்தில் வளர்ந்து கிறிஸ்து எதிர்பார்க்க அந்த சுபாவத்தை காமிச்சு கிறிஸ்துக்காக சாக வச்சுன்னு வச்சுக்கோ ஒருத்தரை. அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை நம்ம செஞ்சா நம்ம யார் ஆகலாம்? இப்ப நாங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டோம். நாங்கள்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நாங்கள்லாம் முடிவு பண்ணிட்டோம். என்ன முடிவு பண்ணிட்டோன்னா நாங்கள்லாம் பாக்கியவான்கள் ஆகணும் முடிவு பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சத்திய வசனம் பழக்கம் இல்லையோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை வார ஈவினிங்கில் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து கிறிஸ்துவுடைய உபதேசத்தில் வளர்த்து கிறிஸ்து மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்து கிட்ட குணலட்சணத்தை காமிச்சு சாக வைக்கிறதுக்காக உங்களை எல்லாரும் கூப்பிட்டுருக்குறோம். எத்தனை பேர் சாகிறதுக்கு ரெடி? அப்படின்னா இந்த ஊழியத்தை நான் உங்களுக்கு செய்யறதுனால நாங்கள் யாரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ நாங்கள் மட்டும் ஆனால் போதுமா? நீங்களும் ஆகணும். நீங்க என்ன பண்ணணும்? இப்போ யார் யாரெல்லாம் சத்திய வசனத்துல பழக்கம் இல்லாத இருக்கிறாங்களோ அவங்களால என்ன பண்ணணும்? கூட்டிட்டு வரணும். யார் யார் கூப்பிட்டு வந்திருக்கிறோம் அந்த மாதிரி? வெரி குட். அப்போ அவங்களை நீங்க அந்த மாதிரி வளர்த்து எடுத்துக்கிறதுக்கு உதவி செஞ்சிட்டீங்கன்னா நீங்க யாரா மாறலாம்? இப்ப சொல்லுங்க, இந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம ஆக முடியுமா? ஆக முடியாதா? முடியாத ஒரு விஷயத்தை நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? சொல்ல மாட்டார். இந்த மாதிரி பழக்கம் இல்லாதவங்களை பழக்கமாக்கி கிறிஸ்துக்காக சாக வச்சிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்துக்காக ரத்த சாட்சியம் மரிச்சது யாருங்க? ஸ்தேவான். ஃபர்ஸ்ட் ஸ்தேவான் எப்படிதான் இருந்தாரு? சத்திய வசனத்தில் பழக்கம் இல்லாத இருந்தார். சத்தியத்தை சொல்லி சொல்லி கிறிஸ்துடைய குணலட்சணத்தை வளர்த்து கிறிஸ்துக்காக சாக வச்சார். செத்தாரா இல்லையா? இப்போ நம்ம எல்லாரும் யார் மாதிரி சாகணும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக அவருடைய குணலட்சணத்தை காமிச்சு மரிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருந்தா, அவருக்காக பாடுபடுறதுக்கு நம்ம ரெடியா இருந்தா கண்டிப்பா கிறிஸ்துக்காக என்ன பண்றதுக்கு ரெடியா இருக்கும்? நம்ம சாகிறதுக்கு ரெடியா இருக்கணும். அதான் வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:12 2 தீமோத்தேயு 2:12 அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோட கூட ஆளுகை செய்யணும். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவோட கூட ஆளுகை செய்யணும் விருப்பம் இருக்கா? விருப்பம் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல விருப்பம் இல்லை. கரெக்டா? ஆளுகை செய்யணும்னு விருப்பம் இருக்கு. யார் யாருக்கு ஆளுகை செய்யணும் விருப்பம் இருக்குதோ அவங்க எல்லாரும் கிறிஸ்துவின் நிமித்தமா என்ன பட வேண்டியது இருக்குது? பாடுகள் பட்டாதான் அவரோட கூட ஆளுகை செய்ய முடியும். அப்படின்னா இந்த மாதிரி சத்தியத்திற்காக மற்றவங்களை சத்தியத்தில் வளர்க்கறதுக்காக மற்றவங்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கு பார்த்தீங்களா? அந்த முயற்சியின் மூலமா அவங்க சத்தியத்தில் வளர்ந்து கிறிஸ்துக்காக செத்துட்டாங்கன்னா, கிறிஸ்து மாதிரி வாழ்க்கை மறிச்சாங்கன்னா அதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஊழியம். இதை செய்யக்கூடியவங்கள் கிறிஸ்துவுடைய பார்வையில் பாக்கியவான்கள். இந்த வசனம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி புரிஞ்சுச்சா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. இப்போ போய் சொல்லுங்க, யார் யாருக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி வசனத்தை படிக்கிறதுக்கு கிறிஸ்துவ பத்தி சொன்னீங்களோ அவங்க சொல்லுங்க, இந்த மாதிரி உங்களை நாங்கள் வளர்த்து உங்களை கிறிஸ்து மாதிரி குணலட்சணம் காண்பிக்க வச்சு கிறிஸ்துக்காக வாழ்ந்து மறிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி வைக்கிறதுனால நாங்கள் பாக்கியவான்கள். இதாங்க இதனுடைய விளக்கம். என்ன பண்ணலாம்? போயிட்டேன் சொல்லலாம். அப்படின்னா இது போய் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களை என்ன பண்ணிடலாம்? தாராளமா இங்க கூப்பிட்டு வரலாம். அடுத்த வாரம் எத்தனை பேரை பழக்கப்படுத்துறதுக்கு கூப்பிட்டு வரலாம்? யார் யார் கூப்பிட்டு வர போறீங்க? எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல? ஸோ அதனால நம்ம சொல்றோம், ஆரம்பத்தில் நம்ம இதை கூட்டிட்டு வந்துட்டா இப்போ பாருங்க, போக போக சப்ஜெக்ட் சத்தியம் வந்து ரொம்ப டீப்பாக போக போது அப்படி இடையில பாதியில் வந்தால் என்ன பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அது ஆரம்பத்திலே வர ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சத்தியத்தை கேட்கறதுனா ஆகும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னா இதுதான் சிம்பாலிக் லாங்குவேஜ், அடையாள பாஷையில்
படிப்பது. அப்படின்னா பைபிள் இருக்கிற வசனங்கள் அடையாளமாக எழுதியிருக்கோம், அந்த வார்த்தைகள் நம்ம கண்டுபிடிச்சி அதோட ஆழமான அர்த்தம் என்ன பண்ணணும்னா கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்து எதுக்குள்ளே போகலாம்? ஆக்சுவலாக நம்ம இந்த போன வாரத்துலேருந்து பார்த்துனுக்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு சாம்பிள், இதெல்லாம் சாம்பிள். இந்த மாதிரி ஒரு வசனம் தான் இருக்கா பைபிளில்? இந்த மாதிரி நிறைய அடையாள பாஷைகள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா டைம் ரொம்ப தேவைப்படும். பட் நம்ம இன்னைக்கு இந்த சாம்பிள் மட்டும் பார்க்கலாம். இப்போ அடுத்தது எந்த டாபிக் உள்ள போறோம்னு பார்த்தீங்கன்னா 5th டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழலும் பொருளும். அப்படின்னா நிழலும் பொருளும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த எல்லா சம்பவங்களுமே நமக்கு என்னவா இருக்கு? நிழலா இருக்குது. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் சம்பவம் நடங்கள் எல்லாமே நிழலா இருக்குது. அதுக்கு என்ன இருக்குது? பொருள் ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? அப்படின்னா பொருள் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இருக்குது. நம்ம எந்த காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நிழல் காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பொருள் காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? பொருள் காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு. அப்படின்னா பொருள் காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா நிழலான விஷயம் எதெல்லாம் பைபிள் இருக்குதோ அதெல்லாம் இப்போ காலப்பகுதியில் இருக்கிற நமக்கு என்ன பொருள்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டுங்களா? அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிழலில் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு ஒன்று எடுக்கலாம். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் எந்த ஒரு சாம்பிள் நம்ம எடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய குமாரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு 2 பசங்க பிறக்கிறாங்க, ஏசா, யாக்கோபு. அதுக்கப்புறம் யார் தேவன் கான்சென்ட்ரேட் பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஏசா விட்டாரு, யாரை தேவன் என்ன பண்றாரு? யாக்கோபை செலக்ட் பண்றாரு. யாக்கோபுக்கு இன்னொரு பேர் வைக்கிறார். வெரி குட். யாக்கோபுக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். ஸோ இந்த யாக்கோபுடைய சந்ததியில் தான் வந்தவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு பேர் வந்துச்சு. அப்படின்னா யாக்கோபுக்கு அதுக்கப்புறம் பேர் இஸ்ரேல் மாத்திட்டாரு. இஸ்ரேல் மாத்தினதுக்கு அப்புறமா யாக்கோபுடைய பிள்ளைகள் எத்தனை பேர்? 12 பேர். அப்படி 12 பேர் மூலமா வந்த ஜெனரேஷன் தான் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் யாக்கோபுடைய பசங்க 12 பேர். ஸோ அந்த 12 பேர் இருந்தாங்க யாக்கோபு பசங்கள. அதில் ஒருத்தரை என்ன பண்ணிட்டாங்க? குடியில் போட்டாங்க. யாரை போட்டாங்க? யோசேப்பை போட்டாங்க. யோசேப்பை போட்ட உடனே யோசேப்பு எங்கே போயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க குழியில் போட்டாங்க, இவர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க அவங்க அப்பா கிட்ட. ஆனால் இவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா இவர் விற்று போட்ட அவங்க கடைசியில் அவர் எங்கே போயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு போய் எகிப்தில் எங்கே இருந்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவன் என்ன பண்ணார்? அவரை உயர்த்தி வச்சார். அவருடைய சுபாவம், அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி யோசேப்பு அங்கே போய் செட்டில் ஆன உடனே அதுக்கப்புறம் யோசேப்பு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் என் பஞ்சத்தில் என் கஷ்டப்படணும், நீங்கள் எல்லாரும் எங்கே வந்துருங்க? எகிப்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு மொத்த ஜனங்களையும் இஸ்ரேல் ஜனங்களையும் என்ன பண்ணார்? எகிப்துக்கு கூப்பிட்டாரு. கூப்பிட்டுக்கு பின்னாடி எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் நல்லா இருந்தாங்க. எது வரைக்கும்? யோசேப்பு பார்வோனு கீழே இருக்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் யோசேப்பு மறிச்சிட்டு யோசேப்புக்கு ஃபேவர் பண்ண பார்வோன் மறிச்சதுக்கு அப்புறமா யாருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னொரு பார்வோன் வந்தோடனே பார்க்குறாரு பெரிய ஜனக்கூட்டமாக யார் இருக்கிறது? இஸ்ரேல் ஜனங்க இருக்கான். பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. இந்த ஜனங்களை இப்படியே விட்டா யாரே ரூல் பண்ணிடுவாங்க, நம்மளே ரூல் பண்ணிடுவாங்கன்ட்டு இப்போ இந்த ஜனங்களை ஒடுக்குன்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் யாரை ஒடுக்க ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த ஒடுக்க ஆரம்பிக்க இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ஒடுக்குதலை தாங்க முடியாமல் யாரை நோக்கி கூக்குரலிட்டாங்க? தேவனை நோக்கி கூக்குரலிட்டாங்க. தேவன் நோக்கி கூக்குரலிட்டுக்கும் போது தேவன் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கூக்குரலை அவர் கேட்டார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. எது வரைக்கும் போயிருக்கு இவங்க கூக்குரல்? தேவன் கிட்ட வரைக்கும் போயிருக்குது. தேவன் கிட்ட கேட்ட உடனே தேவன் என்ன பண்ணாராமா? வசனம் வாசிக்கலாம் 24 மற்றும் 25. வசனங்கள் 24 மற்றும் 25. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இவங்களுடைய கூக்குரலை கேட்ட உடனே தேவனுக்கு ஞாபகம் வந்துச்சாமா. எதை? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட பண்ண அந்த உடன்படிக்கை யாருக்கு ஞாபகம் வந்துருச்சு? தேவன் ஞாபகம் வந்துட்டு இந்த ஜனங்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு பண்ண அந்த வாக்குத்தத்தமான ஒரு தேசத்துக்கு என்ன பண்ணணும்? கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக யார் முயற்சி பண்ணார் பார்த்தீங்கன்னா தேவன் முயற்சி பண்ணி இந்த ஜனங்களை எங்கேருந்து கூட்டிட்டு போனோம்?
எகிப்தில் கூட்டிட்டு போனோம். அந்த கூட்டிட்டு போறதுக்காக ஒரு ஹீரோ ஒருத்தர் ஏற்படுத்தினார். யாருங்க அவரு? மோசே. ஸோ மோசையை வச்சு என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு போறதுக்கு பிளான் பண்றார். இப்போ நேராக மோசே போய் கேட்ட உடனே பார்வோன் அப்படியே மோசே இந்தாங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரா பார்வோன்? மோசே போய் பார்வோன் கிட்ட கேட்ட உடனே பார்வோன் கேட்கிறாரு, நீ இந்த ஜனங்களை கூட்டிட்டு போயிட்டா இந்த வேலையெல்லாம் யாருப்பா செய்யறது? முடியாது அப்படின்ட்டார். சொன்ன உடனே தேவன் என்ன கொடுத்தார்? அடுத்தது என்ன கொடுத்தார்? வாதைகளை கொடுக்க ஆரம்பிச்சார். ஒன் பை ஒன் வாதைகளை கொடுக்க ஆரம்பிக்கும் போது பார்வோன் ஒவ்வொரு வாதையை வாங்கும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணாரு பார்வோன். ஆனா ரிலீஸ் பண்ணிட்டாரா? அவருடைய ஹார்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு? ஒவ்வொரு வாதையை போகும்போது கடினமாக ஆரம்பிச்சு 9 வாதை போது ஹார்ட் அப்படியே கடினம் கல்லு மாதிரி ஆயிடுச்சு பார்வோனுக்கு. ஆனா கடைசி வாதை ஒன்று கொடுத்தாருங்க தேவன். கல்லா இருந்த அந்த இதயம் சுக்குநூறா உடைஞ்சி. அது என்ன வாதை? தலைச்சின் பிள்ளை சங்காரம். அப்படின்னா இந்த 10வது வாதை கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்பதான் டைப் அண்ட் ஆன்டி டைப்புக்குள்ள வரும். இதுக்கு மேல பார்க்குற பாயிண்ட் தான் நிழல். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? பொருள் இருக்கு. அப்படின்னா இந்த 10வது வாதை இருக்கு இல்லைங்களா, தலைச்சின் பிள்ளை சங்காரம். இப்ப தலைச்சின் பிள்ளை சங்காரத்தை பண்றதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா மோசே கூப்பிட்டு, மோசே இந்த மாதிரி நான் என்ன பண்ண போறேன், கடைசியா ஒரு வாதை அனுப்ப போறேன். அது அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய தலைச்சின் பிள்ளை எல்லாத்தையும் என்ன பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சங்காரத்துடன் வந்து என்ன பண்ணிடுவாரு? சங்காரம் பண்ணிடுவாரு. அந்த சங்காரத்துடன் எகிப்தில் உள்ள தலைச்சின் பிள்ளை மட்டும் இல்ல, யாருடைய தலைச்சின் பிள்ளையும் வெட்டுவார்? இஸ்ரேல் தேசத்தில் இருக்க தலைச்சின் பிள்ளையும் வெட்டுவார். அவருடைய வேலை, அந்த சங்காரத்துடன் வேலை தலைச்சின் பிள்ளை சங்காரம் பண்ணுறது அவருடைய வேலை. அவர் அனுப்ப போறேன். அவர் வந்து எல்லாருடைய தலைச்சின் பிள்ளையை சங்காரம் பண்றதுக்கு முன்னாடி, தலைச்சின் பிள்ளை தெரியும் இல்லைங்களா, வீட்டில் முதல் பிள்ளைய சங்காரம் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறேன். உங்க வீட்டில் இஸ்ரேல் ஜனங்களா இருக்கிற உங்க வீட்டில் இருக்க தலைச்சின் பிள்ளை சாகாம இருக்கணும்னா நான் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற தலைச்சின் பிள்ளை சாகாது, அவங்க வீட்டில் இருக்க தலைச்சின் பிள்ளை சாகும். அப்படின்னா இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வீட்டில் இருக்க தலைச்சின் பிள்ளை சாகாம இருக்கிறதுக்கு தேவன் சொன்ன ஒரு மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஓவர். பாஸ் ஓவர் கடந்து போகுதல். அப்படின்னா யார் கடந்து போறாரு? சங்காரத்துடன் சங்காரம் பண்ண வருவாரு. அவரு உங்க வீட்டில் இருக்கிற தலைச்சின் பிள்ளை சாகடிக்காம என்ன பண்ணிடுவார்? அவரு கடந்து போயிடுவாரு. அப்படி கடந்து போனா நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது மட்டும் தப்பா பண்ணிட்டீங்கன்னா, செய்யாம போயிட்டீங்கன்னா யாருடைய வீட்டில் இருக்க தலைச்சின் பிள்ளை செத்துருவார்? உங்க வீட்டில் இருக்க தலைச்சின் பிள்ளை செத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மோசை கூப்பிட்டு தேவன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வரைக்கும் வாசிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில், நல்லா கவனிங்க, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். அதுதான் உங்களுக்கு எத்தனாவது மாதமாமா? முதல் மாதம், வருஷத்தின் முதல் மாதம். அந்த மாதத்துக்கு பேர் என்ன பார்த்தா நீசான் அப்படின்ற ஒரு மாதம். அந்த மாசத்துல 10ஆம் தேதி, முதல் மாசத்துல 10ஆம் தேதி வீட்டு தலைவர் யாரு? அந்த வீட்டில் இருக்கிற அப்பா என்ன பண்ணுமாம்? வீட்டு தலைவர் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிக்கணும்? தெரிந்துக்கணும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? உங்க வீட்டில் இருக்கிற தலைச்சின் சாகாம இருக்குன்னா உங்க வீட்டில் இருக்கிற அப்பா தலைவர், அந்த வீட்டு தலைவர் ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும்? செலக்ட் பண்ணி வச்சுக்கங்க. என்னைக்கு? 10ஆம் தேதி செலக்ட் பண்ணி வச்சுக்கங்க. அப்படி செலக்ட் பண்ணக்கூடிய ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமாமா? அடுத்த வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். வசனங்கள் 5 மற்றும் 6. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமாமா? அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் அது பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட என்ன இருக்கவே கூடாது? எந்த விதத்துல பழுதே இருக்கக்கூடாது. பர்ஃபெக்டா இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி எத்தனை வயசா இருக்கணும்? 1 வயசா இருக்கணும். என்னவா இருக்கணும்? ஆணா இருக்கணும். இந்த ஒரு ஆட்டுக்குட்டியை செம்மறி ஆடு இல்லாவது
வெள்ளாட்டுல நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு என்னைக்கு செலக்ட் பண்ணணும்? 10ஆம் தேதி தலைவர் அந்த ஆட்டுக்குட்டி செலக்ட் பண்ணிக்கணும். அது பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அடுத்தது அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, எந்த மாதம்? அதே மாசம் எத்தனாம் தேதி வரைக்கும் வச்சிருக்கணும்? 14ஆம் தேதி வரைக்கும் வச்சிருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து என்ன பண்ணுமா? அந்த 14ஆம் தேதி ஈவினிங் என்ன பண்ணணும்? அதை அடிச்சிடணும். அடிச்சுன்னு அர்த்தம் சாகடிச்சணும். எப்போ சூஸ் பண்ணணும்? 10ஆம் தேதி செலக்ட் பண்ணப்பட்டு 14ஆம் தேதி ஈவினிங்ல அடிச்சு சாகடிச்சணும். சாகடிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து எங்க தெளிக்கணுமா? நிலைக்காலில் நிலையின் மேல் சட்டத்தில் என்ன பண்ணணும்? அந்த ரத்தத்தை தெளிக்கணும். இப்படி தெளிச்சிட்டிங்கன்னா உள்ளே போயிட்டு அப்புறமா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். ஸோ அது அப்புறம் நான் பார்க்கலாம். அப்படின்னா தெளிச்சதுக்கு அப்புறம் இவங்க எங்கே போயிடுவாங்க? உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு அந்த ஆட்டை என்ன பார்த்தீங்கன்னா சுட்டு, ஆட்டுக்குட்டி என்ன சுட்டு சாப்பிடணும். இப்படி தெளிச்சதுக்கு அப்புறமா இப்போ அன்னைக்கு நைட் உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டதுக்கு அப்புறமா இப்போ யார் வருவார்? சங்காரத்தூதன் வருவாரு. இப்ப சங்காரத்தூதன் எப்போ வருவாருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். யாத்திரம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். வசனங்கள் 12 மற்றும் 13. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதல் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக கவனிங்க. இந்த சங்காரத்தூதன் சங்காரம் பண்றதுக்கு வரும்போது எகிப்தில் இருக்கிற மனுஷர் முதல் மிருக ஜீவன்கள் இருக்கிற எல்லா தலைச்சின் பிள்ளையும் ஃபர்ஸ்ட் பானியும் என்ன பண்ணிடுவாரம்மா? அழிச்சுவாரு. அப்படி அடிக்கிறதுக்கு வரும்போது உங்க வீட்டில் இருக்க தலைச்சின் பிள்ளை சாகாம இருக்கணும்னா எது அடையாளமா இருக்கணும்? ரத்தம் அடையாளம் இருக்கணும். இந்த ரத்தத்தை, இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்த்தாரன்னா அந்த சங்காரத்தூதன் என்ன பண்ணிடுவார்? அந்த வீட்டில இருந்து தலைச்சின் சாகடிக்காம என்ன பண்ணிடுவார் பார்த்தீங்கன்னா கடந்து போயிடுவார். அப்படி தொடர்ந்து வாசிங்க. அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அப்படின்னா இந்த ஒரு அழிக்கக்கூடிய வாதைய யார்கிட்ட வராம இருக்கும்? உங்ககிட்ட வராம இருக்கும். சொன்ன மாதிரியே அன்னைக்கு ஈவினிங் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த இஸ்ரவேலர்கள் அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து எங்க பூசிட்டாங்க? நிலைக்கால பூசிட்டாங்க. பூசிட்டு உள்ள போயிட்டாங்க. உள்ள போயிட்டோன்னே அந்த ராத்திரியில யார் வர்றது? சங்காரத்தூதன் வராரு. வந்து பார்க்கும்போது எகிப்தில் இருக்கிற எல்லா தலைச்சின்களையும் சாகடிச்சுன்னு வராரு. வந்து பார்த்தா இஸ்ரவேலனோட வீட்டில் நிலைக்காலில் பார்க்கும்போது எதனுடைய ரத்தம் இருக்கு? ஆட்டுக்குட்டியோட ரத்தம் இருக்குது. அதை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு? கடந்து போயிட்டார். அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற தலைச்சின் பிள்ளை என்ன ஆகல? சாகல. ஆனா எகிப்தில் இருக்கிற எல்லாரோட தலைச்சும் என்ன பண்ணிச்சேன்? செத்துருச்சு. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, பார்வோனுடைய தலைச்சின் பிள்ளையும் காலி. கரெக்டா? பார்வோனுடைய தலைச்சின் பிள்ளைன்னு சொல்றேன் இல்லைங்களா? அதோட இம்பாக்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வோனுடைய தலைச்சின் பிள்ளை தான் அடுத்து எகிப்துக்கே யாரு? ராஜா. அப்படின்னா அடுத்த ராஜாவே யார் காலி பண்ணிட்டது? யார் சாகடிச்சிட்டாரு? தேவன் சாகடிச்சிட்டார். அடுத்த ராஜா, அடுத்த இளவரசன் யாருக்கு? எகிப்து சாம்ராஜ்யத்துக்கே அடுத்த ராஜா வரக்கூடிய அந்த இளவரசரை என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா சங்காரத்தூதன் சாகடிச்சிட்டாரு. இப்போதான் யாருடைய ஹார்ட் அப்படி ஷேக் ஆயிடுச்சு. பார்வோனுடைய அந்த கல்லான இருதயம் உடைச்சு சுக்குநூறு ஆகிட்டு இம்மிடியட்டா மோசேவையும் ஆரோனையும் கூப்பிட்டு இம்மிடியட் என்ன பண்ணுங்க? கிளம்புங்க. ஒரு நிமிஷம் நீங்க என்ன பண்ணாதீங்க, இருக்கக்கூடாது, கிளம்புங்க. அப்படி என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பினார். அப்படியே வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்கள் 31 மற்றும் 32. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள். என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா, இம்மிடியேட் என்ன பண்ணுங்க? எல்லாருமே கிளம்புங்க, மிருகங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுங்க, ஒரு நிமிஷம் என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க அப்படின்னு என்ன பண்ணா பார்வோன் அமிச்சிட்டாரு. அன்னைக்கு எகிப்திலிருந்து கிளம்பின இஸ்ரவேலர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திரம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். புருஷர்கள் மட்டும் எவ்வளவு பேராமா? புருஷர்கள் யார் தெரியுங்களா? புருஷர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன ஆண்கள் மட்டும் எவ்வளவு பேரு?
6 லட்சம் பேர். திருமணமான ஆண்கள் 6 லட்சம் பேர்னா அவங்க எல்லாருக்கும் யார் இருப்பாங்க? ஒய்ஃப் இருப்பாங்க. அப்படின்னா எத்தனை ஒய்ஃப் மொத்தம்? ஒருத்தருக்கு 1 அப்படின்னும் போது 6 லட்சம் புருஷர்கள்னா 6 லட்சம் மனைவிகள், மொத்தம் எவ்வளவு பேர்? 12 லட்சம். அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்திருக்குல்ல. அப்படின்னா ஒரு வீட்டில் எத்தனை பசங்க இருந்திருக்கும்? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல 7 பேர். அப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 அதுக்கு முன்னாடி அப்படின்னா ஆக்சுவலா பார்வோனுக்கு பயம் வந்தது என்ன தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்க பழுகி பெருகிட்டே இருக்கிறாங்க. அதுதான் மறுத்து வச்சு அந்த குழந்தைகளை என்ன பண்ணுங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஜென்ரேஷன். உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் 2 பசங்க வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற சென்சஸ் எடுக்கலாம். ஒரு குடும்பத்தில் 2 பசங்கன்னா எத்தனை பேர் வந்திருப்பாங்க? அவங்க 12 லட்சம், இவங்க 12 லட்சம், மொத்தம் எவ்வளோ பேர்? நம்ம போட்டது மினிமமே 24 லட்சம் பேருன்னா ஏறக்குறைய 50 லட்சம் பேர் எகிப்தை விட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க? வெளியே வந்திருக்கிறாங்க. அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இஸ்ரேல் ஜனங்க வெளியே வந்ததுக்கு, எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு எது காரணமா இருந்துச்சு? இஸ்ரேல் ஜனங்க சந்தோஷமா சமாதானமா உயிர் சேதம் இல்லாம வெளியே வந்ததுக்கு எது காரணமா இருந்துச்சு? எது சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க? வெரி குட் பிரதர். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மட்டும் அங்க தெளிக்கப்படலைன்னா அந்த வீட்டில் இருக்க தலைச்சின் பிள்ளை இருப்பாரு, செத்து இருப்பார். அப்படின்னா வீட்டில் இருக்கிற தலைச்சின் பிள்ளை தப்பிக்கணும்னா எது சாகணும்? ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மட்டும் அங்க இல்லைன்னு வச்சுக்கங்க, அந்த வீட்டில் இருக்க தலைச்சின் பிள்ளை உயிர் காலி. அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் அந்த வீட்டில் இருக்க தலைச்சின் பிள்ளை ஃபர்ஸ்ட் காப்பாத்துச்சு. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் உயிருக்கு ஆபத்து யாருக்கு? தலைச்சின் பிள்ளை. கரெக்டுங்களா? தலைச்சின் பிள்ளை காப்பாற்றப்பட்டுச்சனா அடுத்து யாரும் காப்பாற்றப்பட்டாங்க? ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் குடும்பத்தில் மற்ற பிள்ளைகள் எல்லாருமே அவங்க குடும்பமே காப்பாற்றப்பட்டுச்சு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேஞ்சர், மரணத்தில் டேஞ்சர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைச்சின் பிள்ளைக்கு. ஆனால் அந்த தலைச்சின் பிள்ளை தப்பிக்கிறதுக்கு எது பலியாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி பலியாயிருக்கு. அதோட ரத்தம் தான் அந்த தலைச்சின் பிள்ளை பண்ணியிருக்குது, காப்பாற்றிருக்குது. அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அங்கே எகிப்து ஃபுல்லாக கூக்குரல், இவங்க மட்டும் சந்தோஷத்தோட தலைச்சின் பிள்ளையோட வெளியே போகிறாங்க. எப்படி இருந்திருக்கும்? அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எவ்வளோ ப்ரீஷியஸாக பார்த்துருப்பாங்க அவங்க. ஒருவேளை இந்த ஆட்டுக்குட்டி மட்டும் நமக்காக மறித்து அந்த ரத்தம் மட்டும் தெளிக்கப்படலைன்னா நம்ம வீட்டில் நம்முடைய பையன் செத்து இருப்பாரு, நம்ம சந்தோஷமாக அங்கேருந்து வெளியே போயிருக்க மாட்டோன்ற ஒரு விஷயம் யாருக்கு ரியலைஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரியலைஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தேவன் என்ன சொல்லி பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் வருஷம் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஆட்டுக்குட்டி செஞ்ச விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, நினைச்சு பாருங்க அப்படின்னு இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாட பண்ணியிருப்பார். அப்படின்னா இவைகள் எல்லாம் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு என்னவா இருக்குதாமா? கேட்டு ஜாலியா நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டு போறதுக்கு இல்லையா இந்த வசனங்கள்? எதுக்காமா? வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்படின்னா இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களா இருந்துச்சாமா. யாருக்கு திருஷ்டாந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு. யாருங்க உலகத்தில் முடிவு காலத்தில் இருக்கிறது? நமக்கு. இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுல நமக்கு என்ன இருக்குதாமா? ஒரு எச்சரிப்பாக என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுத. அப்படின்னா இப்ப பார்த்த அந்த ஒரு நிழலான விஷயத்துல நமக்கு என்ன ஒரு எச்சரிப்பான பாடம், நமக்கு என்ன வார்னிங் இருக்குது, நமக்கு என்ன டீச்சிங் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 15:4. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக முன்னாடி எழுதியிருக்கிறதெல்லாம் நமக்கு என்னவா இருக்குதாமா? போதனைகளா இருக்குது. அப்படின்னா இப்ப பார்த்த இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய பலி, அதன் மூலமா தலைச்சின் பிள்ளையினோட விடுதலை, அதன் மூலமா உலக ஜன, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தது, இந்த சம்பவம் யாருக்கு ஒரு பாடமா இருக்குதாமா? நமக்கு ஒரு பாடமா இருக்குமா? அப்படின்னா இதுல இருந்து என்ன பண்றது நமக்கு பாடம்? என்ன வார்னிங் இருக்குது இதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போய் கண்டுபிடிக்கணும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்கணும். இவைகள் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாம இராது. அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயிருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுத்தது எது? ஆட்டுக்குட்டி. அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டிய ரத்தம் மட்டும்
பழுதற்ற ஆட்டுக்குட்டி ரத்தம் மட்டும் சிந்தப்படலைன்னா அங்க இருக்கிற தலைச்சின் பிள்ளைகள் என்ன பண்ணிருக்க முடியாது, காப்பாற்றப்பட முடியாது. அங்க இருக்கிற எகிப்தில் இருந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் விடுவிச்சுக்க முடியாது. அப்படின்னா இப்போ அங்க நிழல்ல ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது, அதன் மூலம் ஒரு ஜீவன் காப்பாற்றப்பட்டிருக்குது. அப்படின்னா இங்க ஆட்டுக்குட்டி எதை யாரை அடையாளப்படுத்தும்? வெரி குட். இது அப்போஸ்தலன் பவுல் எப்படி லிங்க் பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:7 1 கொரிந்தியர் 5:7 நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்ட என்ன அருமையா லிங்க் பண்றார் பாருங்க. இந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டி எதை அடையாளப்படுத்துறாராமா? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து யாருக்காக பலியிடப்பட்டிருக்கிறார்? அங்க யாருக்காக பலியிடப்பட்டுச்சு? தலைச்சின் பிள்ளைக்காக பலியிடப்பட்டுச்சு. கரெக்டுங்களா? தலைச்சின் பிள்ளைக்காக பலியிடப்பட்டுச்சு. அந்த ஆட்டுக்குண்டு ரத்தத்தினாலதான் அவங்க தப்பிச்சாங்க, உயிர் கிடைச்சிச்சு. அப்படின்னா அங்க ஆட்டுக்குட்டி இங்க யாரை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டி அவர் மரிச்சு அவருடைய ரத்தத்தின் மூலமா தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? என்ன கிடைச்சிருக்குது? ரட்சிப்பு கிடைச்சிருக்குது. அப்படின்னா அங்க இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கணுமா? பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அப்படி அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துதுன்னா இவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கணும்? பழுதற்றதா இருக்கணும். வசனம் இருக்குதா? இருக்குது. வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 9:14. எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எவ்வளவு அழகா லிங்க் பண்றார் பாருங்க அப்போஸ்தலன் பவுல். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே எந்த மாதிரி பலியா கொடுத்திருக்காராமா? பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களை மனசாட்சியில் செத்த கிரியைகள்லாம் பண்ணியிருக்குது, சுத்திகரிப்பு. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தம், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்கிற இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் எப்படிப்பட்ட சிந்தப்பட்ட ரத்தம் பார்த்தீங்கன்னா பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. எப்படி அழகா மேட்ச் பண்றாரு பாருங்க. அப்படின்னா இப்போ அடுத்த கேள்வி, அந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது எப்படி பழுதற்றதா இருந்துச்சோ அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழுதற்றவர். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி யாருக்காக அடிக்கப்பட்டுச்சு? அந்த ஆட்டுக்குட்டி தலைச்சின் பிள்ளைக்காக அடிக்கப்பட்டுச்சு. தலைச்சின் பிள்ளை மட்டும் காப்பாற்றப்பட்டாருன்னா மற்ற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? எகிப்தை விட்டு விடுதலை ஆயிடுவாங்க. கரெக்டுங்களா? அப்படின்னா இங்க தலைச்சின் பிள்ளை யாரை அடையாளப்படுத்தும்? இயேசு கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி முதல் விடுதலை யாருக்கு கொடுக்குதுன்னு பார்த்து தலைச்சின் பிள்ளைக்கு. கரெக்டுங்களா? அப்புறம் தான் யாருக்கு கொடுக்குது? மற்றவங்களுக்கு கொடுக்குது. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பலி, அவர் சிந்தின ரத்தம் முதல்ல ஃபர்ஸ்ட் பானுக்கு தானா? முதற் பலனுக்கு தான் அவர் ரத்தம் பங்காளிகள் ஆகிறோமா. அதுக்கப்புறம் தான் யாருக்கு போதாமா? மற்றவங்களுக்கு போதாமா. அப்படின்னா அங்க ஃபர்ஸ்ட் பான், இங்க அந்த ஃபர்ஸ்ட் பான் யாரை அடையாளப்படுத்தும் கேட்கிறேன். என்னங்க பிரதர்? வெரி குட் பிரதர். யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த முதற் பலன் வேற யாரும் இல்லை, நம்ம தான். எப்படி நம்ம ஆகிறோம்? வசனமே இருக்குது. வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 1:18. யாக்கோபு 1:18 அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் யாருங்க? அந்த நாம் அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வார்த்தை. யாருங்க அது? நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினால ஜெனிப்பித்தார். அப்படின்னா சத்திய வசனத்துல யார் யாருக்கு தாகம் இருக்குதோ, வாஞ்சை இருக்குதோ, ஆர்வம் இருக்குதோ அவங்கள தேவன் எப்படி சொல்றார்? கிறிஸ்து எப்படி சொல்றார் பாத்தீங்கன்னா நம்ம தான் முதற்பலன்கள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டது யாருக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு. யார் விடுதலை ஆகணும்? இப்போ நம்ம விடுதலை ஆகணும். விடுதலையாக வந்திருக்கிற நம்ம எதிலிருந்து விடுதலை ஆகணும் பார்த்தீங்கன்னா பாவம், மரணம் எல்லாத்திலும் விடுதலை ஆயிட்டு கிறிஸ்து எதிர்பார்க்கக்கூடிய குணலட்சணத்தை வாழணும். அப்படி கிறிஸ்து எதிர்பார்க்குற குணலட்சணத்தில் வாழணும்னா நம்ம முதற்பலனில் ஆகணும். கரெக்டுங்களா? முதற்பலனில் எப்படி ஆகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதான் வசனம் சொல்லுது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன் ஆவதற்கு நம்மை எப்படி ஜெனிப்பிக்கிறாராமா? எதை வச்சு? சத்திய வசனத்தினாலதான் நம்ம முதற்பலனில் ஆகிறோம். கரெக்டுங்களா? அப்படின்னா நம்ம முதற்பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டா எதில் நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்?
அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஒரு தலைப்பு, இந்த ஒரு தொடர் பாடத்துக்கு வசனம் என்ன ஆதாரமா வச்சுன்னு தெரியுங்களா? சத்தியத்தை அறிவீர்கள். ஏன் விடுதலை ஆக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை தெரிஞ்சிக்க 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 நம்ம யாரா மாறுறோம்? முதற்பலனில் மாறுறோம். முதற்பலனில் மாறதுனால கிறிஸ்துடைய ரத்தம் ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்ளை ஆகுது? நம்மளை விடுதலை ஆக்குது. நம்மளை விடுதலை ஆக்கும்போது அடுத்து யாருக்கு விடுதலை கொடுக்குது? ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் விடுதலை கொடுக்குது. அப்படி விடுதலை கொடுக்குன்னா இது யாரு போய் சொல்லணும்? நம்ம தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் விடுதலையானவங்க போய் சொல்லணும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன ஆக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வார வாரம் எப்படி விடுதலை ஆகிறதுன்னு கண்டுபிடிக்க வந்திருக்கிறோம். அப்படின்னா வந்திருக்கிறோமா? அதே மாதிரி அப்படின்னா எவ்வளோ அழகான டைப் அண்ட் ஆன்டி டைப். எங்கேயோ போய் நின்றுச்சு. எகிப்தில் இருக்கிற சம்பவத்தை பார்த்துன்னு இருக்கோம். கடைசியில் எங்கே வந்து நின்றுடுச்சு? யார்கிட்ட வந்து நின்று இருக்கு? நம்ம கிட்ட வந்திருக்கு. அப்படின்னா அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கீழ்ப்படிஞ்சாங்களா? கீழ்ப்படியில. கீழ்ப்படியாம என்ன பண்ணிட்டாங்க? தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. அதிலிருந்து நமக்கு என்ன பாடம்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:6 1 கொரிந்தியர் 10:6 அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. எப்படி மாம்சீக ஜனங்கள் பொல்லாங்கானதை இச்சதுனால வனாந்தரத்தில் அழிஞ்சு போயிட்டாங்களோ, அந்த மாதிரி நாம் இந்த உலகத்துக்குரியவைகளை என்ன பண்ணக்கூடாது? இச்சிக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த உலகத்து சம்பந்தம் இருக்குதா? உலகத்தில் தான் இருப்போம். ஆனால் நமக்கு இந்த உலகத்து என்ன இல்லை. எப்படி தராது என்பது நம்முடைய ஆண்டவராக இயேசு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் உலகத்துக்குரிய எந்த ஒரு இச்சைகளும் எந்த ஒரு மாம்சமான விஷயமும் நமக்கு என்ன ஆகக்கூடாது, இருக்கவே கூடாது. நம்ம யாரை நோக்கி ஓடிக்கூடியவர்களாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை நோக்கி ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுதான் டைப் அண்ட் ஆன்ட் டைப். நம்ம பார்த்தது இன்னைக்கு சாம்பிள் அரிசி, சாம்பிள் பார்த்துருக்குறோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய டைப் அண்ட் ஆன்ட் டைப் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது எதுக்குள்ளே போகலாம்? தீர்க்க தரிசன பாஷையில் படிப்பது. அப்படின்னா தீர்க்க தரிசன பாஷையில் படிக்கணும். நிறைய வசனங்கள் எப்படி இருக்கு பைபிளில்? தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டு, கரெக்டுங்களா? தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பைபிளில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா அதை அப்படியே கீழ்ப்பண்ணதுக்கு எத்தனை பேர் ரெடி? வசனம் சொல்லியிருக்குன்னா அதை அப்படியே கீழ்ப்படிது எத்தனை பேருக்கு ரெடி? நம்ம எல்லாருக்கும் விருப்பம் இருக்கா இல்லையா? அப்படின்னா இப்போ ஒரு வசனம் போடுறோம், வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:1 வெளிப்படுத்தல் 12:1 இது சகோதரிகளுக்காக ஸ்பெஷலா இருக்கக்கூடிய வசனம். வாசிங்க. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். ஒரு ஸ்திரீ எதை போட்டுக்கிறாங்க? ட்ரெஸ்ஸா? சூரியனை ட்ரெஸ்ஸா போட்டுக்கலாம். அடுத்தது, அவள் பாதங்களின் கீழே சந்திரனும். எது மேல் நின்று இருக்கிறாங்களாமா? சந்திரன் மேல் நிற்கிறாங்களாமா. அடுத்தது, அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள். தலையில எத்தனை ஸ்டார்ஸ் இருக்காமா? 12 ஸ்டார்ஸ் இருக்காமா? உள்ள கிரீடமும் இருந்தன. அப்படின்னா இந்த வசனத்தின் பிரகாரம் ஒரு ஸ்திரீ எதை போடுவாங்க? எதை போடணும்? சூரியனை ட்ரெஸ்ஸா போட்டுக்கணுமாமா? எது மேல் நிக்கணுமாமா? சந்திரன் மேல் நிக்கணுமாமா? அவங்க தலை மேல எத்தனை ஸ்டார்ஸ் இருக்காமா? 12 ஸ்டார்ஸ் இருக்காமா? இது சாத்தியமா? வெள்ளூர்னே வருது. ஏன்னா வெள்ளூர்ல அடிக்கிற வெயிலுக்கு சூரியனால என்ன பண்ண முடியாது? ட்ரெஸ்ஸாக போட முடியாது. அப்படின்னா இந்த வசனங்கள் எல்லாமே தீர்க்க தரிசன பாஷையில் எழுதப்பட்டிருக்குது. இது லிட்டரலாக ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாது. அப்படின்னா அடுத்தது இன்னொரு வசனம், வெளிப்படுத்தல் 12:2 2 அவள் கர்ப்பவதியாய் இருந்து. அந்த ஸ்திரீ எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா கர்ப்பவதியா இருக்காங்களாமா. அடுத்தது, பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்படின்னா பிரசவ வேதனை வரும்படி வருத்தப்பட்டபடி இருக்குது, அளந்து இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் எந்த பாஷையில் பேசப்பட்டிருக்குது? தீர்க்க தரிசன பாஷையில் பேசப்பட்டிருக்குது. கரெக்டுங்களா? அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க தீர்க்க தரிசன பாஷையில் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் இல்லை, நிறைய பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசிகள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாமே தீர்க்க தரிசனத்தில் நம்ம எழுதிருக்குது. அந்த தீர்க்க தரிசன வசனங்களை தீர்க்க தரிசன பாஷையில் போய் படித்தா மட்டும்தான் என்ன ஆகும் நமக்கு புரியும். உதாரணத்துக்கு இன்னொரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 8:1 வெளிப்படுத்தின விசேஷம் 8:1 அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது, 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல். எவ்வளவு நேரம் சைலண்ட் ஆயிடுச்சாமா? பரலோகத்தில் 1/2 hour சைலண்ட் ஆயிடுச்சாமா? அப்படின்னா என்ன? அப்படின்னா இது எதில் எழுதப்பட்டிருக்கு? தீர்க்க தரிசனம். அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 8:10-11 வசனங்கள் 10 மற்றும் 11. 3ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. ஒரு 3ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது
ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டி மாதிரி வானத்திலிருந்து விழுந்துச்சாமா. விழுந்தது மட்டும் இல்லாம அடுத்தது அது ஆறுகளில் 1/3 மேலும், ஆறுகள்ல 1/3 மேல விழுந்துச்சாமா. அடுத்தது நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. நீரூற்றுகள் மேல விழுந்துச்சாமா. அடுத்தது அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று அதுக்கு பெயர். என்ன பேராமா? அந்த நட்சத்திரத்துக்கு எட்டின்ற பேராமா. அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. அந்த தண்ணியில விழுந்துச்சு பாத்தீங்களா அந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எட்டின் பேரு. அது தண்ணி மேல விழுந்தனால அந்த தண்ணி என்ன ஆயிடுச்சாமா? கசப்பாயிடுச்சாமா. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் அந்த செத்தார்கள். கசப்பான தண்ணியை குடிச்சனால மனுஷர் நிறைய பேர் செத்துட்டாங்களாமா. இதனுடைய அர்த்தம் என்ன? பிரதர் பாக்குறாரு. அப்படின்னா இதெல்லாம் என்ன வசனங்கள்? தீர்க்க தரிசன பாஷையில் எழுதப்பட்டிருக்குது. சரிங்க பிரதர், வெளிப்படுத்தின விசேஷம் தான் படிச்சா புரியும். ஏன்னா இன்னி வரைக்கும் நம்ம வெளிப்படுத்தாத விசேஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம். இன்னும் நம்ம பைபிளில் இன்னும் ஓப்பன் பண்ணாத ஒரு பேஜ், இன்னும் ஸ்கேல் வச்சு தான் கிளிக்கணும்னு நினைக்கிறேன். அதை வாங்கின பூசணில் எப்படி இருக்கும், அது ஓட்டிட்டு இருக்கும். அது யாரும் என்ன பண்ணுறது, நம்ம படிக்கிறது இல்லை. முற்றிலும் தீர்க்க தரிசன பாஷையில் எழுதிருக்கு. சரிங்கும்போது அதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், சுவிசேஷ புஸ்தகத்துக்கு போகலாம் அப்படின்னு போய் படித்தா மத்தேயு 24:19 வாசிங்க. மத்தேயு 24:19 அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. ஐயோ நான் அர்த்தங்க அவ்வளோதான். யாருக்கு? அந்நாட்கள் கர்ப்பவதிகளுக்கும் பால். என் நாட்களில் அப்படின்னா ஏதோ தீர்க்க தரிசன பாஷையில் பண்ணப்பட்டிருக்குது, பேசப்படுது. இன்னொரு வசனம் லூக்கா 17:31. லூக்கா 17:31 அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். அப்படின்னா வீட்டுக்கு மேல இருக்கிறவங்க எங்க இறங்கக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது. தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமலும் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் எங்க போகக்கூடாது, பின்னிட்டு போகணும். அப்படின்னு இதை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா இது எல்லாமே என்ன பாஷை? தீர்க்க தரிசன பாஷையில் எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா தீர்க்க தரிசன பாஷையில் இருக்கிற வசனங்களை படிக்கணும்னா அதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை படிச்சுட்டு போகணும். எந்த வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசன வசனங்களை எப்படி படிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிற ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1:20. 2 பேதுரு 1:20 வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம், நல்லா கவனிங்க, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும், நீங்க எந்த பைபிள்ல எங்க இடத்துல தீர்க்க தரிசன பாஷையில பேசப்பட்டிருக்குதோ அதை படிக்கும்போது சுய தோற்றமான பொருளை உடையதாகிறார் என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன பாஷையில சொல்லப்பட்டிருக்குதா, அதை படிக்க போறோமா, படிக்கும்போது தெரிஞ்சுக்கணும். படிக்கக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே சுய தோற்றமான பொருள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணுமா. அப்படின்னு அர்த்தம். சுய தோற்றமான பொருள்னா லிட்ரல் மீனிங்கா என்ன பண்ணிக்க வேண்டாம், எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தோடு படிக்கும்போது தான் அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு புரியும். அப்படின்னா இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒன்று பார்க்கலாமா? சாம்பிளுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து பெரிய பெரிய தீர்க்க தரிசனம். இப்போ சாம்பிளுக்கு ஒன்று வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசனம் ஒருத்தர் இருந்தார், கரெக்டுங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின தீர்க்க தரிசன வசனத்தை போய் வாசிக்கலாம். வாசிக்கலாம். ஏசாயா 21:1. ஏசாயா 21:1 கடல் வனாந்தரத்தின் பாரம், சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்தரத்திலிருந்து அது வருகிறது. இது ஒரு வசனம். இந்த வசனம் ஒரு தீர்க்க தரிசன வசனம், கரெக்டுங்களா? யார் பேசுனது? ஏசாயா தீர்க்கதரிசி பேசின ஒரு வசனம். அப்படின்னா கடல் வனாந்தரத்தின் பாரம், சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்தரத்திலிருந்து என்ன பண்ணுது, வருகிறது. அப்படின்னா இப்ப நம்ம இந்த ஒரு ஒட்டுமொத்த வசனத்தை நம்ம பார்க்க போறது இல்லை. எதை மட்டும் பார்க்க போறது தெரியுங்களா? கடல் வனாந்தரத்தின் பாரம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, கடல் வனாந்தரத்தின் பாரம்னா என்ன? கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படின்னு தீர்க்கதரிசன வார்த்தை இருக்கு இல்லையா, அதனுடைய அர்த்தம் நமக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு கேட்கிறேன் படிக்கும்போது. கொஞ்சம் யோசிச்சுங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். இப்படி கேள்வி கேட்கறது தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு கேள்வியாக கேட்குறாங்கன்னு, இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் தான். நம்மளும் முன்னாடி தெரியாமல் தான் இருந்தோம், இதே மாதிரி தான் உட்காந்து கேட்டிருந்தோம். ஸோ சத்திய வசனத்தில் நமக்கு என்ன இல்லாமல் இருந்துச்சு, பழக்கம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பழகிறதுக்காக இந்த கேள்விகளை தவிர ஏதோ கொஷின் கேட்டு உங்களுக்கு தெரியலன்றதுக்கு சொல்கிறதுக்காக இல்லை. ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன், கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக இந்த ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படின்னு ட்ரெயினில் போகும்போது ஒரு சகோதரன்கிட்ட கேட்டோம். அவரும் ஒரு கிறிஸ்தவ சகோதரர் தான்.
பைபிள் படிச்சுருந்தா போய் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு அந்த பதில். என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, கடல் வனாந்தரத்தின் பாரம்னு ஒரு வசனம் இருக்கே பிரதர், இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டால், கடல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இந்த ஒரு லேண்டில் 1/3 பகுதி கடல் இருக்குது. அந்த கடல் இந்த பூமிக்கு எப்படி இருக்குதாமா, பாரமாக இருக்குது அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப பாரமாயிடுச்சு அதை கேட்டவொடனே. ஏன்னா இது என்ன வசனம், தீர்க்க தரிசன வசனம். தீர்க்க தரிசன வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்தோம், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசன வசனங்களும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று யார் தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, இந்த கடல் வனாந்தரத்தின் பாரம்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். கடல்னா என்ன, பாரம்னா என்ன, வனாந்தரம்னான்றதை கண்டுபிடிச்சிட்டு 3 ஒன்றா சேர்ந்து படிக்கும்போது தான் அதோட சரியான அர்த்தம் புரியும். இப்போ வரைக்கும் புரியல இல்லைங்களா? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதே வசனத்தை நம்ம படிக்கும்போது உண்மையிலே சொல்கிறோம், கேட்கக்கூடிய காதும் காண்கிற கண்ணும் உண்மையிலே பாக்கியம் முடியும். அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் வசனத்தை பார்க்கறதுக்கு இப்போ டைம் இல்லை. எதை மட்டும் பார்க்க பார்த்தீங்கன்னா, கடல் வனாந்தரத்தின் பாரம். இப்போ ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? பாரம்னா என்ன? பாரம்னா வெயிட், சுமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வசனத்தில் பாரம்னா என்னன்னு இந்த வசனத்தை சொல்லும் போதே தேவன் நல்லா தெரியுமா, நம்முடைய ஆண்டவருக்கு இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்பாங்கன்னு தெரியுமா. அது தெரிஞ்சதுனால வேற ஒரு இடத்துல இந்த பாரத்துக்கான விளக்கம் கொடுத்துருக்கிறார். எங்க கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயால கேள்விக்கு எங்க வசனம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எரேமியால இருக்குது. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால். நல்லா கவனிங்க. இப்ப நம்மளை பார்த்து கேட்ட மாதிரி கேட்கிறார். நம்ம கேட்டோம் பாத்தீங்களா, பாரம்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் எரேமியா தீர்க்க தேவன் சொல்லியிருக்காரு. கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிய ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு ஆசாரியனாகிலும் உன்னை கேட்டால், பாரம்னா என்னன்னு சொல்லுனா, உங்களை தள்ளி விடுவேன் என்பதே பாரம். அப்படின்னா பாரம்னா என்ன, தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றதா என்னவாமா பாரம். புரிஞ்சுச்சிங்களா? அப்படின்னா பாரம் அப்படின்றது தள்ளி விடுவேன் அப்படின்றதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனத்தில் பாரம் அர்த்தம். அது எரேமியா 23ஆம் அதிகாரம் 33, 34 வாசிச்சோம். அப்படின்னா இப்போ பாரம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து எதை கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு முன்னாடி எதை கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, கடல் கண்டுபிடிச்சலாம். அப்படின்னா கடல் எதை அடையாளப்படுத்தும்? வெரி குட் பிரதர். அப்படின்னா கடல் ஜனங்களை அடையாளப்படுத்துது. எங்க போட்டிருக்கு, எந்த ஜனங்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும். அதே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அப்படின்னா கடல் யாரை அடையாளப்படுத்துது? துன்மார்க்கமான ஜனங்கள் அடையாளப்படுத்துது. அதே நேரத்தில் இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. வேசி இருக்கிறாங்க. அந்த வேசி எது மேல உட்காந்துருக்கலாமா? தண்ணி மேல உட்காந்துருக்காங்களாமா. அந்த வேசியை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறதுல, அந்த வேசி உட்காந்துருக்கிற தண்ணி. இப்ப கடல்னா எது இருக்கு? மீன் இருக்குன்னு சொல்லிட்டு, கடல்னா என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். அப்படின்னா அந்த தண்ணி யாரை அடையாளப்படுத்தி சொல்ற பாத்தீங்கன்னா, அந்த வேசி உட்கார்ந்து தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைக்காரன். அப்படின்னா தண்ணீர் எதை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ஜனங்கள். அப்படின்னா கடல்னா எதால் நிறைஞ்சிருக்கும்? தண்ணியினால் நிறைஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? அப்படின்னா ஒட்டுமொத்தமா அந்த கடல் யாரை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமான ஜனங்களை அடையாளப்படுது. இதை நம்ம பார்க்குறோம். சென்னையில் இந்த ஒரு வார்த்தையெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கட்சிக்காரில் மீட்டிங் போடும்போது, கடற்கரையில் பெரிய ஒரு மீட்டிங் போட்டான்னா, கடலில் என திரண்டு வந்திருக்கக்கூடிய மக்களே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ யாரை பற்றி பேசுகிற? கடலெல்லாம் வந்துருச்சா? யார் வந்திருக்கிறது? அந்த தண்ணி மாதிரி யாரை அடையாளப்படுத்துறது பார்த்தீங்கன்னா ஜனங்கள். அப்படின்னா நமக்கு தெளிவாக தெரிஞ்சு, கடல் யாரை அடையாளப்படுத்துது? ஜனங்களை அடையாளப்படுத்துது. அப்படின்னா இப்ப கடல் ஜனங்களை அடையாளப்படுத்துது, பாரம்னா தள்ளிடுவேன். ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுங்க. ஜனங்களை தள்ளிடுவேன். அப்படின்னா இப்ப தேவன்கிட்ட போயிட்டு, தேவனே எப்படிப்பட்ட ஜனங்களை தள்ளிடுவீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் சொல்றாரு, வனாந்தரம் இடையில வச்சிருக்கிறாரு. வனாந்தரம் எப்படி இருக்கும்?
வனாந்தரம் எப்படி இருக்கும்? ரொம்ப அப்படியே பசுமையா இருக்குமா? இங்க பார்த்தா முள் செடி வந்திருக்கும், அங்க பார்த்தா பசுமையா இருக்கும், அங்க பார்த்தா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீர் விட்டுருக்கும், இங்க பார்த்தா எப்படி இருக்கும்? வறண்டு இருக்கும். அப்படின்னா வனாந்தரம் அப்படின்றது ஒரு ஒழுங்கில்லாத ஒரு இடத்த தான் என்னன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா வனாந்தரம் சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த வனாந்தரம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கின்மையே என்ன பண்ணுது? அடையாளப்படுத்துது. அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்க, தேவன்கிட்ட தேவனே யாரை தள்ளிடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஜனங்களை தள்ளிடுவீங்கன்னு கேட்டா ஒழுங்கில்லாத ஜனங்களை நான் என்ன பண்ணிடுவேன்? தள்ளிடுவேன் அப்படின்னு தேவன் சொன்னார்னா, நம்ம சொல்றீங்களா ஒழுங்கு இல்லையானா உன்னை தள்ளிடுவேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, இதை தேவன் எப்படி சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா கடல் வனாந்தரத்தின் பாரம் சொல்லிட்டு போயிடுவார். அப்படின்னு அர்த்தம். தேவன் சொல்றாரு ஒழுங்கில்லாத ஜனங்களை நான் தள்ளிடுவேன் அப்படின்றத தேவன் தீர்க்கதரிசனம் எப்படி சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா கடல் வனாந்தரத்தின் பாரம். இது எத்தனை முறை நம்ம படித்தாலுமே இந்த வசனத்தை என்ன ஆகாது? வெறும் வசனத்தை படிச்சுட்டே இருந்தால் புரியாது. இப்போ அது ஒவ்வொன்றுத்துக்கும் தீர்க்கதரிசன பாஷையில் போய் படிக்கும்போது ஒழுங்கற்ற ஜனங்களை தள்ளிடுவார் தேவன்ன்றத இந்த மெத்தடில் சொல்லியிருக்காரு. எவ்வளோ வசனம் பார்த்தோம்? ஃபுல் வசனம் பார்த்துட்டோமா? நம்ம வசனத்தில் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பார்த்தோம். அந்த ஃபுல் வசனம் பார்க்கணுன்னா டைம் பத்துமா இப்போ? அப்படின்னா இந்த மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசாயா, எரேமியா தீர்க்கதரிசி, தானியேல் தீர்க்கதரிசி, நிறைய தீர்க்கதரிசனம் இருக்குது. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது யாருக்கு ஆர்வம் வேணும்? இருக்கா? கேட்கறதுக்கு ஆர்வம் இருந்துச்சானா நம்முடைய ஆண்டவர் என்ன கொடுக்கறதுக்கு ரெடி? அதுக்குரிய சத்தியத்தை கொடுக்கறதுக்கு ரெடி. அப்படின்னா இதுதான் தீர்க்கதரிசன பாஷையில் படிப்பது. இப்போ அடுத்து எதுக்குள்ள போலாம்? ஏழாவது தான் எது? வெரி குட் பிரதர். காலங்களை மையமாக வைத்து படித்தல். அப்படின்னா இந்த மெத்தட் ஏன் நாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் தீர்க்கதரிசன பாஷையிலையும் படிக்க முடியாது, கருப்பொருளும் இருக்காது, அதே நேரத்தில் அதில் ஊமைகளும் இருக்காது, அதே நேரத்தில் அதில் அடையாள பாஷையும் இருக்காது. ஆனால் சில வசனங்கள் சில காலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த வசனத்தை எடுத்துட்டு இன்னொரு காலத்துக்கு என்ன பண்ண முடியாது? பொருத்த முடியாது. அந்த மாதிரி சில காலங்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய வசனத்தை அந்தந்த காலத்துக்கு பொருத்தி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய மாபெரும் சத்தியத்தை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்படின்னா காலங்களை மையமாக வைத்து படிக்கிறதுக்கு ஒரு விஷயத்துக்குள்ள இந்த ஒரு டாபிக்குள்ள உள்ள போகலாம். இந்த டாபிக்குள்ள உள்ள போகிறதுக்கு சில வசனம் நம்ம வாசிக்கலாம். என்ன வசனம் வாசிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 3:6. 2 பேதுரு 3:6. அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பேதுரு சொல்றாரு, நல்லா கவனிங்க. அப்போது இருந்த உலகம் எதனால் அழிஞ்சிச்சமா? ஜலப்பிரளயத்தினால் அழிஞ்சிச்சாமா. அப்படின்னா அப்போது இருந்த உலகம்னா நோவோடைய காலத்துல என்ன வந்துச்சு? ஜலப்பிரளயம் வந்துச்சு. ஜலப்பிரளயம் வந்தாலும் எது அழிஞ்சிச்சு? உலகம் அழிஞ்சிச்சு. உலகம் அழிஞ்சிச்சுன்னா வானம் பூமி அழிஞ்சிச்சா? இல்ல. கரெக்டுங்களா? ஆனா ஜலப்பிரளயத்தினால் என்ன ஆயிடுச்சு சொல்லியிருக்குது வசனம்? உலகம் அழிஞ்சுன்னு சொல்லியிருக்குது. ஆனா அடுத்தது இன்னொரு வசனம், அதிலே 2 பேதுரு 3:7. 7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த வசனத்துல சொல்லிருக்கு பாத்தீங்கன்னா இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது, தேவபக்தி இல்லாத நியாயத்திற்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்குது? காக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இப்போது இருக்கிற வானங்களும் பூமி இன்னும் கொஞ்ச நாள்ல அழிஞ்சு போயிடும். இப்ப அழிஞ்சு போயிடும். அப்படின்னா இப்ப என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அழிஞ்சு போய் இந்த வசனம் சொல்லுது. அடுத்து இன்னொரு வசனம் 2 பேதுரு 3:13. அவருடைய வாக்குத்தத்தத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று வாக்குத்தத்தின் படி நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமி உண்டாயிருக்கும். அப்படி இந்த 3 வசனத்துல வானம் பூமியும் அழிஞ்சுன்னு சொல்லியிருக்கதா அழியாதுன்னு சொல்லியிருக்குதா? இந்த 3 வசனத்துல வானம் பூமியும் அழிஞ்சுன்னு சொல்லியிருக்குது. பூமி அழிஞ்சுன்னு சொல்லியிருதா இல்லையா? அழிஞ்சு சொல்லியிருக்குது. ஆனா இன்னொரு வசனம் நமக்கு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு பதில கொடுக்குது. என்ன கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிரசங்கி 1:4. பிரசங்கி 1:4. ஒரு சந்ததி போகிறது மறு சந்ததி வருகிறது பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுது நமக்கு? பூமியோ என்றென்றைக்கு எப்படி இருக்குது?
நிலைச்சிருக்குது. இந்த வசனம் பூமி அழியாது என்றைக்கும் நிலைச்சுன்னு இருக்குது. ஆனா முன்னாடி 3 வசனம் அழிஞ்சுன்னு சொல்லியிருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா இதுதான் காலங்களை மையமாக வச்சு படிக்கிறது. அப்படின்னா பூமி அழிஞ்சிச்சா? இல்ல, ஒரே பூமி தான் நம்முடைய ஆண்டவர் ஃபர்ஸ்ட் படைச்சார் பார்த்தீங்களா? அந்த பூமியில தான் நம்ம எல்லாரும் கூட இருக்கிறோம். அந்த பூமியில் தான் நோவாவும் இருந்தார். இதே பூமியில் தான் யார் இருந்தது? ஆதாமும் இருந்தாரு. இதே பூமியில் இயேசு கிறிஸ்து இருந்தார். கரெக்டா? அப்படின்னா பூமி அப்படியே தான் இருக்குது. படைக்கப்பட்ட அந்த பூமியில் தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அப்படின்னா அப்போது இருக்கிற வானமும் பூமியும் அழிஞ்சிச்சு ஜலப்பிரளயத்தினால். அப்படின்னா பூமி முழுக்க அழிச்சிட்டாரா தேவன்? இல்ல. அப்படின்னா அர்த்தம், இந்த பூமியில ஒரு காலப்பகுதியில் வாழ்ந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு. இதே பூமியில அதுக்கப்புறம் ஜனங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? பெருக ஆரம்பிச்சாங்க. அந்த ஜனங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆக போறாங்க, அழிய போறாங்க. அந்த அழிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு இதே பூமியில ஒரு ராஜ்யம் வரப்போகுது. அந்த ஒரு ஆட்சியில புதிய வானம் புதிய, இதே பூமியில இதே ஜனங்கள் என்ன பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமான ஒரு ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண போறாங்க? இருக்க போறாங்க. இது மூணுமே எந்த பூமியில் நடக்க போகுது? இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இதே பூமியில் நடக்க போகுது. அப்படின்னா இந்த இதே பூமியில 3 காலப்பகுதியில் பிரிக்கிறார் அப்போஸ்தலன் பேதுரு. கரெக்டுங்களா? இந்த பூமியில் நடந்த சம்பவங்கள் 3 காலப்பகுதியை பிரிக்கிறார். அந்த 3 காலப்பகுதியை பிரிச்சு சொல்லப்பட்டது தான் தேவனுடைய பிளான். என்டையர் காட்ஸுடைய பிளான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய காலப்பகுதியை பிரிச்சு தேவனுடைய பிளானை வச்சிருக்கிறார். அப்படின்னா இந்த பூமியில தேவன் எப்படி பிரிச்சிருக்காரு? 3 காலப்பகுதியை பிரிச்சிருக்கார். இந்த 3 காலப்பகுதியை பிரிச்சதை தான் எப்படி வசனம் சொல்லிருக்குன்னா, அப்பொழுது இருந்த உலகம் எதனால் அழிக்கப்பட்டுச்சாமா? ஜலப்பிரளயம் தான் ஆச்சு. அப்படின்னு அர்த்தம், அப்போ ஒரு வானம் பூமி தனியா உருவாக்குனாரா? இல்ல. இதே பூமியில அப்போ இருந்த ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க? ஜலப்பிரளயத்தினால இந்த பூமியில் இருக்கிற ஜனங்க அழிச்சிட்டாங்க. அடுத்தது இப்பொழுது இருக்கிற வானம் பூமியும் என்ன பண்ணப்பட்டிருக்குது? அப்படின்னு அர்த்தம், இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஆக போறாங்க, அழி போறாங்க. நமக்கு அது ஆல்ரெடி நம்ம நல்லா தெரியாத இஸ்ரேல் தீர்க்கதரிசனத்தெல்லாம் பார்த்துருக்கோம். 3ஆம் உலக யுத்தம் என்ன பண்ண போகுது? வரப்போகுது. அப்படின்னா இது வந்துட்டதுக்கு அப்புறம் என்ன வரும்? அடுத்தது இதே பூமியில அழிவு வந்ததுக்கு அப்புறமா என்ன வரும்? புதிய வானம் புதிய பூமி. அது யாருடைய ராஜ்யம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யம் இந்த பூமியில. இது மூணுமே எந்த பூமியில தான் நடக்க போகுது? இந்த பூமியில் நடக்க போகுது. அப்படின்னா அப்போது இருந்த சம்பவம், இப்போது இருக்கிற சம்பவம், இனி வரக்கூடிய சம்பவத்தை குறித்து பைபிள் சொல்லும் போது எப்படி சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, 3 உலகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஒரு உலகம் தான். அந்த ஒரு உலகத்துல இந்த பூமி ஒரே பூமி தான். இந்த பூமியில் நடந்த காலப்பகுதிகள் 3 காலப்பகுதியில் தேவன் பிரித்து பேசுறார். அது எப்படி பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம் பேசுறார். முதல் உலகம் எதனால் அழிக்கப்பட்டுச்சாமா? ஜலப்பிரளயத்தினால. அப்படின்னா யார் வரை, எதிலிருந்து எது வரைக்கும்? முதல் உலகம் நோவா வரைக்கும். எதிலிருந்து? வெரி குட். முதல் உலகம் எதிலிருந்து? ஆதாமிலிருந்து நோவா. இன்னும் சொல்ல போனா ஜலப்பிரளயம் வரைக்கும் எத்தனாவது உலகம்? முதல் உலகம். அது அழிஞ்சிச்சா? அழிஞ்சிச்சு. ஆனா இதே பூமியில ஜனங்க அழிஞ்சிட்டாங்க. அடுத்து யார் வெளியே வந்தது? நோவாவும் ஒரு குடும்பத்தாரும் இதே பூமியில எந்த உலகத்துக்குள்ள வராங்க? இப்போது இருக்க 2ஆம் உலகத்துக்குள்ள வராங்க. கரெக்டுங்களா? அப்படின்னா 2ஆம் உலகத்துக்குள்ள நோவாவும் அவன் குடும்பத்தார் வராங்க. எது வரைக்கும் போயிட்டு இருக்குது? நோவாவும் அவன் குடும்பத்தாரும் அந்த ஜெனரேஷன்ல தான் இப்ப யாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதே பூமியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த 2ஆம் உலகம் இப்ப நம்ம வாழ்ந்துருக்கு எத்தனாவது உலகம்? 2ஆம் உலகம். இது இன்னும் கொஞ்ச நாள் ஆக போகுது, அழிக போகுது. கரெக்டுங்களா? அழிய போகுது. இது அழிஞ்சிச்சுன்னா இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்குது. எப்போ அழியுன்னு தெரியல, முடிய போகுது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எது வரும்? 3ஆம் உலகம். அது யாருடைய ராஜ்யம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். இப்போ நம்ம ப்ரேயர் பண்றோம் இல்லைங்களா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. யாருடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த 2 உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள்லாம் அழிஞ்சி கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரணும் தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. கரெக்டுங்களா? அப்படின்னா இப்போ நம்முடைய கேள்வி, பின்னாடி வரக்கூடிய ராஜ்யத்தை பற்றி நம்ம பார்க்கணும்னா 3 உலகத்தில் ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும்? இந்த காலங்களை மையமாக வைத்து படித்தல்ல 3 உலகத்தை பற்றி வசனம் சொல்லியிருக்குது. இப்போ நம்ம இருக்குது எத்தனாவது உலகம்? 2ஆம் உலகம். அப்படின்னா முன்னாடி எத்தனை இருக்குது? முதல் உலகம் முடிஞ்சு.
அப்படின்னு அர்த்தம் இந்த பூமியில ஒரு காலப்பகுதியில் வாழ்ந்த ஜனங்க ஜலப்பிரளயம் என்ன பண்ணிட்டாங்க, அழிஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இனி வரக்கூடிய உலகம் ஒன்று இருக்குது. அப்படின்னா இப்போ இந்த 3 உலகத்தை இப்போ நம்ம என்ன பண்ணோம், தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். அந்தந்த காலப்பகுதியில் என்னென்ன நடந்துச்சுன்னு அந்த காலத்துக்குரிய வசனத்தை படிக்கும்போது அந்த காலத்தை மையமாக வைத்து படித்தல் மெத்தடில் 1ஆம் உலகத்தில் என்ன நடந்துச்சு, 2ஆம் உலகத்துக்கு எந்தெந்த வசனம் எந்தெந்த விஷயம் பொருந்தது, 3ஆம் உலகத்துக்கு எது பொருந்துன்னு என்ன பண்ண இப்போ பிரித்து படிக்கணும். அப்படின்னா இப்போ அடுத்த வாரத்திலேருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 3 உலகங்கள் சப்ஜெக்டில் எத்தனாவது உலகத்தை பற்றி பார்க்க போகிறோம்? எத்தனாவது உலகத்தை பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா முதல் உலகத்தை பற்றி பார்க்க போகிறோம். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். 3 உலகன்ற தலைப்பில் எத்தனாவது உலகத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முதல் உலகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா முதல் உலகத்தை ஏன் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு முன்னாடி வைக்கிறோம். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா அப்போது இருந்த உலகம், அதான் முதல் உலகம். அந்த முதல் உலகத்தை தேவன் என்ன பண்ணிட்டாராமா, ஜலப்பிரளயத்தினால் அழிச்சிட்டார். இப்போ என்னுடைய கேள்வி, ஏன் நம்முடைய ஆண்டவர் 1ஆம் உலகத்தில் வாழ்ந்த ஜனங்களை, அப்போ வாழ்ந்த ஜனங்களை ஜலப்பிரளயத்தினால் அழிச்சார்? பாவம் பெருகிச்சு. இப்போ அப்போ விட இப்போ அதிகமாக இருக்குது. அப்போவே அழிச்சிருக்காருன்னு இப்போ என்ன பண்ணிருக்கணும், இன்னி வரைக்கும் வெயிட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எதுலேயே இருக்குது பாவம், கையிலே இருக்குது பாவம். இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பாவம் இருக்குது. அப்படின்னா அழிக்குன்னு நினச்சிருந்தாருன்னா பாவம் தான் 1ஆம் உலகத்தை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அப்படின்னா இப்போ என்ன பண்ணிடக்கூடாது, இன்னி வரைக்கும் விட்டு வச்சே இருக்கக்கூடாது. கரெக்டுங்களா? அப்படின்னா 1ஆம் உலகத்தை நோவா வாழ்ந்த அந்த காலப்பகுதியில், ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும் வாழ்ந்த அந்த காலப்பகுதியில் ஜனங்களை அழிக்கிறதுக்கு பாவம் அப்படின்றது செகண்டரி தான். ஆனால் 1ஆம் உலகத்தை அழிக்கிறதுக்கு, ஜலப்படையத்தினால் அழிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் இப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்க்க போகிறதில்ல. அந்த ரீசனை பற்றி எந்த வாரம் பார்க்கலாம்? அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் நம்ம பார்க்கணும்னா நமக்கு என்ன வேணும்? என்ன காது, ஆர்வம் இருக்கணும். நம்ம மட்டும் பழகலாமா? யாரையும் பழக வைக்கணும். யாரெல்லாம் பாக்கியவன்கள் ஆகலாம்? நம்ம எல்லாரும் பாக்கியவன்கள் ஆகலாம். எத்தனை பேர் அடுத்த வாரம் கூட்டின்னு வந்து பாக்கியவன்கள் ஆகிறோன்றதை நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம கூட்டிகிட்டு வரோமோ, விரும்புகிறவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டா இந்த சத்தியங்கள் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் நமக்கு புரிய ஆரம்பிச்சுன்னா அடுத்து வரக்கூடிய ஆழமான பாடங்களை நம்ம புரிந்து கொள்றதுக்கு இருக்கும். ஆனால் எதை மறந்துடக்கூடாது, இப்போ முதல் உலகத்தை ஜலப்பிரளயத்தில் ஏன் அழிச்சார்? பாவம் அப்படின்றது செகண்டரி தான். ஆனால் மெயின் காரணம் ஒன்று இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்றத குறித்து தேவனுக்கு சித்தமாக இருந்தால் அடுத்த வாரம் கேட்கலாம், பார்க்கலாம். அது வரைக்கும் பொறுமையாக நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இன்றும் கூட எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த ஞாயிறு மாலையிலே இங்கே பங்கு பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ மீண்டும் சகோதரர் கூறினது போல் அடுத்த வாரமும் தொடர்ந்து நீங்கள் இந்த ஒரு கூடுகைக்கு வாங்க. உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவ நண்பர்களை தவறாமல் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா ஒரு 4-5 கிளாஸ் நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டீப்பான சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கிளாஸஸ் கேட்காதவங்களுக்கு அது புரியாது, அதை ரிவைஸ் பண்ணும்போது புரியாது. ஸோ அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. அடுத்த வாரம் எடுக்கக்கூடிய பாடம் மிகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடம். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வேதாகமத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு 1ஆம் உலகத்தை பற்றி அது மிகவும் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இவ்வளோ நேரம் சப்ஜெக்ட் போச்சு, 1.5 மணி நேரம் கிட்ட கேட்டிருக்கீங்க. ஏதாவது தொய்வு இருந்ததா? ஏதாவது உங்களுக்கு போர் அடிச்சதா? டைம் போகிறதே தெரியாது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் டைமுக்கு வர்றது தான் எங்களுக்கு டைமுக்கு இந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கூட மழையினால் ஒரு சில சகோதர சகோதரிகள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஸோ இனிமேல் கொஞ்சம் மழை காலம் அப்படியே சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால நீங்கள் கூடுமான வரைகள் சீக்கிரம் வந்துடுங்க. நாங்கள் ஷார்ப்பாக 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 7:30 நாங்கள் கூட இந்த மீட்டிங்கை வந்து முடிச்சு கொடுத்துட்றோம் அப்படிங்கிறத உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறோம். போன வாரம் நோட்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம் இல்லைங்களா? சொன்னோம் இல்லையா?
வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படிங்கிற ஒரு பாகம் ரெண்டாவதையும் முடிச்சுட்டு தான் தருவோன்னு. ஸோ இன்றைக்கி நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. குடும்பத்திற்கு ஒன்றாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றும் இல்லை, குடும்பத்திற்கு ஒன்றாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்க. அதை கூட நீங்கள் படிச்சுட்டு இன்றைக்கி பாடத்தில் எடுத்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு வார காலம் அளவு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். ஏன்னா எடுத்திருப்பாங்க சப்ஜெக்ட்ஸில் அந்த வசனங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது, அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து படித்து பார்க்கும்படியாகவும் ஒரு தாழ்மையுடன் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம். டீ அண்ட் ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தவறாமல் நீங்கள் அதை வந்து அறிந்து விட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் இந்த ஒரு கூடுகையை கூட ஒரு ஜெபத்துடனே ஆரம்பித்தோம், நாம் ஜெபத்துடனே முடிக்கலாம். நாம் அனைவரும் எழுந்திருந்து கண்களை மூடி ஒரு ஜெபத்துடனே நம்ம இந்த ஒரு கூடுகையை முடிக்கலாம். நம்மத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரன் மெல்கிசேதேக் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்தவரும் எங்கள் ஒன்றான மெய்தேவனே, ஒருவருக்கே துதி கனம் மகிமை எல்லாற்றும் இந்த இரவு பொழுதிலே செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்கள் ஆயுசு நாட்களில் ஒரு நாட்களை எங்களுக்கு கூட்டி தந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் அதன்படி நடக்கவும் சற்று நேரம் நாங்கள் ஒதுக்கவும் தேவன் எங்களுக்கு தந்து இந்த மகா பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த கூடுகையின் தொடக்கம் முதல் முடிவு பரிந்தும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் அப்படியே கேட்டுவிட்டு செல்லாதபடிக்கு இது எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நடக்கவும், அது எங்களுடைய எல்லா காரியங்களும் நாங்கள் ஒழுங்குபடுத்தி அதை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை பொருத்தி பார்க்கவும் தேவன் எங்களுக்கு சகல விதமான கிருபைகளையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் வந்திருக்கிற ஒருத்தரையும் பேர் பெறாய் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர்களோ அதை முழுவதுமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தி நீர் அவர்களை நடத்தி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வர தவறிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சமூகத்தில் வருகிறோம். அவர்களுக்கும் உம்முடைய வார்த்தைகளை சென்று சேர தேவன் எந்த கிருபை வைத்திருக்கிறீர்களோ அதன்படி அவர்கள் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் தெருக்கத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.